So, hi everyone, welcome to the Gospel and this is episode 1 What is Gospel? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பாட்காஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் மீ டிக்சன் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறதுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்திருக்காப்புல. அ குட் சன் ஆஃப் கிரைஸ்ட், அ பிரதர் ஆஃப் மீ, பிரதர் ஃபிகோ தாமஸ் வந்திருக்காப்புல. வெல்கம் ப்ரோ, வாங்க. பிரதர், உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ லைக் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லை, சாட்டர்டே நான் குரூப்பில் கொடுத்துருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல வர்ஷிப் லீடரு, அவரை வர்ஷிப் எடுக்க விடாம நான் மீட்டிங் நடத்தினேன் அப்படின்ட்டு. நீங்களே இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ என்னோட நேம் ஃபிகோ. ஸோ எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி அண்ட் நான் படிக்கிறது சென்னையில் SRM காலேஜில் பிசிஏ படிக்கிறேன். ஸோ அந்த தொலைஞ்சு போன ஒரு ஆட்டுக்குட்டி தேடி மீட்டு கொண்டார்ல, அந்த ஆட்டுக்குட்டி தான் நான். அந்த தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி தான் நான். ஸோ கர்த்தர் எல்லாரையுமே ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வித்தியாசமா நடத்துவார். என்னுடைய வாழ்க்கையில என்னை வித்தியாசமா நடத்தினார். என்னுடைய 18வது வயதுல நான் ரசிக்கப்பட்டேன். அவர் என்னுடைய சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தாரு. இம்மட்டும் அவருக்காக ஓடுறதுக்கான கிருபையும் பலனையும் கொடுத்து இதுவரைக்கும் இந்த பாட்காஸ்ட் வரைக்கும் என்னை நடத்தி வந்திருக்கிறாரு. அவருக்காக ஊழியம் செய்யறோம். ஸோ அவருடைய நாமம் மகிமைப்படுவதா. கண்டிப்பா. ஸோ நீங்க அதை பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய ஒரு வார்த்தைக்கு ஒரு கிறிஸ்டியனைஸ்டு வார்த்தை ஒன்று நம்ம வச்சிருக்கோம் தெரியுமா? இந்த இந்த காரியம், சித்தம், இதெல்லாமே நம்ம ஒரு கிறிஸ்டியனைஸ்டு வேர்ட்ஸ் வச்சிருக்கிறோம். பட் நான் என்ன திங்க் பண்ணுவேன் அப்படின்னா, நிறைய கிறிஸ்டியனைஸ்டு வேர்ட்ஸ் நார்மலைஸ் ஆக்கப்படணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுவேன். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அப்படிங்கிறது ரட்சிக்கப்பட்டது. நீங்க நடுவில் அந்த வார்த்தை சொன்னீங்க, கரெக்டா? கண்டிப்பா. ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையை எந்த வயசுல கேட்டீங்க பிரதர்? கேட்டது என்னுடைய 18வது வயசுல. சேம் பிஞ்ச். அண்ட் டு பி ஃப்ராங்க், நாங்க 2 பேருமே பார்ன் கிறிஸ்டியன். பட் ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தையை நாங்க ஏஜ் ஆஃப் 18ல தான் கேட்குறோம் அப்படிங்கிற போது, ஸோ அதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரொம்பவே சீக்கிரமா நார்மலைஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக கேட்குறவங்களுக்கு இதை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, லைக் எங்கள் லைஃப்பில் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த பாவத்திலேருந்து, லைக் எங்கள் லைஃப் அவர் எங்கள் கையில் கொடுத்து வச்சுருந்தாரு. நாங்கள் எவ்வளோ தூரம் அதை மெஸ்அப் பண்ண முடியுமோ பண்ணி, எவ்வளோ தூரம் அதை உடைக்க முடியுமோ உடைச்சி, எவ்வளோ தூரம் அதை சுக்குநூறு ஆக்க முடியுமோ ஆக்குன அப்புறம், ஐ எம் ஸோ சாரி, நான் சொதப்பிட்டேன், இனி நீங்களே டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவருடைய அன்பையும் அவர் சிலுவையில் எங்களுக்காக பண்ண சாக்ரிஃபைஸையும் நாங்கள் என்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எங்கள் லைஃப்பை நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்க எங்களை ஒப்பு கொடுத்தோமோ, எங்களை சரண்டர் பண்ணோமோ ஏசப்பா கிட்ட, அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்லேருந்து அடுத்து வந்ததான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டு தானே பிரதர்? கண்டிப்பா பிரதர், கரெக்ட். ஸோ கண்டிப்பா எங்க லைஃபோடைய BCAD அதுதான் இந்த ரட்சிக்கப்பட்டது. ஸோ இனி இதை யார் கேட்கும் போதும் கூட அவங்களுக்கு தெளிவாகும், இவங்க ஏதோ ரட்சிப்புன்னு பேசிட்டு இருக்க. ஏன்னா நமக்கு இதெல்லாம் 18 வயசுக்கு முன்னாடி கேட்கும் போது அப்படிதான் இருந்துச்சு, ஏதோ பேசிட்டு இருக்கிறாப்புல ரட்சிப்புன்ட்டு அப்படின்னு. ஸோ ரட்சிக்கப்பட்டது அப்படிங்கிற போது இதான் அந்த டேர்ம். ஸோ இந்த மாதிரி நம்ம பாட்காஸ்ட்ல பேச நம்ம நிறைய வார்த்தையை நார்மலைஸ் பண்ணுவோம். ஸோ வித்தவுட் டிலே நம்ம இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படிங்கிற டாபிக்குள்ளே நம்ம போயிடலாம். ஜஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா பிரதர்? நான் ப்ரேயர் பண்ணுறேன் அண்ட் எண்டில் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பாக. ஷுவர். அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. வார்த்தையானவரே, எங்களோடு இருப்பவரே, வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துக்கு எங்களை ரட்சித்தவரே, உண்மை துதிக்கிறோம் ராஜா. இப்போதும் எங்களோட நீங்க இருங்க. எங்களை 2 பேரையுமே ஆண்டவரே நீங்க அனாயிட் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் மொற்றமா ஆண்டவரே மொத்தமா எங்களை நீங்க ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ள வச்சுக்கோங்க. எங்களோட வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை கூட எங்களுடைய மாம்சத்திலேருந்து வராம ஆவியானவர் நீங்க பேசுறதா இருக்கட்டும். இதை கேட்கறது எத்தனை பேரா இருந்தாலும் அந்த ஒவ்வொருத்தரோட நீங்க பேசுங்க. அவங்க லைஃப்ல இருந்து ஆண்டவரே அவங்க இதுல இருந்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்துக்கிட்டு அவங்க லைஃப்ல பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண
நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள், எங்கள் 2 பேரும் யூஸ் பண்ணுங்கள், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஓகே பிரதர். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த பாட்காஸ்டுடைய டைட்டிலே என்ன அப்படின்னா காஸ்பல் அப்படிங்கிறது தான். ஸோ காஸ்பலுக்கு கீழே நம்ம நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்ன அப்படின்னா, வாட் இஸ் காஸ்பல்? காஸ்பல் சுவிசேஷம் அப்படின்னா என்ன? உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சுவிசேஷம்னா என்ன அப்படின்ட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிரதர். ஸோ வந்து காஸ்பல் அப்படின்னாலே வந்து நான் எப்பவுமே பார்க்கறது வந்து ஃபேரி டெய்ல், பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதான், அது ஒரு ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டோரி. இன்னும் கீனா சொல்லணும் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ஒன் சைடட் லவ் ஸ்டோரி, பியூரான ஒரு ஒன் சைடட் லவ் ஸ்டோரி. ஏன்னா இந்த லவ் ஸ்டோரியில வந்து அவர் வந்து நம்மளை நேசிக்கிறாரு, ஆனா நம்ம வந்து அவரை திரும்பி கூட பார்க்கல, நம்ம அவரை திரும்பி கூட பார்த்ததில்ல. ஸோ ஒருத்தர் நம்மளை நேசிக்கிறாரு, நம்மளை நேசிச்சு நமக்காக எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும்னாலும் அவர் போவாரு அப்படின்ற ஒருத்தரோட அந்த ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஃபேரி டெய்ல், பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேரி டெய்லா தான் பார்க்கிறேன். அவர் நமக்காக பட் ஒன் சைடு லவர்ஸ் எல்லாருமே இதை வந்து ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளும் அந்த பர்சன் நம்மள திரும்பி பார்ப்பாங்க, அந்த பர்சன் நம்மள நோட்டீஸ் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம், இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்றப்போ பட் தட் டசன்ட் ஒர்க் அவுட். என்ன கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா. ஸோ சிம்பிள் அதான். ஸோ இதை கேட்குற ஒன் சைட் லவர்ஸ் இருந்தாலுமே ஸோ அவங்களுக்குமே நல்லாவே ரிலேட்டபிள் ஆகும். ஏன்னா ஸோ பியூரான ஒரு ஒன் சைடட் லவ் ஸ்டோரி. நம்ம இப்போ இருக்கிற இந்த டைம்ல கூட நம்ம வந்து ஒருத்தவங்க பின்னாடி போறோம், ஆனா நமக்கு பின்னாடி வந்து சில பேர் நம்மள ரொம்ப அதிகமா நேசிக்கலாம். ஸோ அது நமக்கு தெரியாது, நம்ம சில விஷயங்கள் பின்னாடி போறோம். அதே மாதிரி தான் இதுல நம்மள ஒரு அதிகமா நேசிச்சாரு அண்ட் நம்ம அவரை கண்டுக்காம சுத்தமா போனோம். அண்ட் அதே போலதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், அந்த ரோமர் 5வது அதிகாரத்துல கிட்டத்தட்ட 10வது வசனம்னு நினைக்கிறேன். தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவரோட ஒப்புரவாக்கி கொண்டாருன்ற வசனம் சொன்னோம். அவருடைய மரணத்தினால அந்த அவருடைய குமாரன் எத்தனை இன்னொரு ஒரு வசனம் இருக்கும் ரோமர் புத்தகத்துல, எனக்கு கரெக்டா எந்த அதிகாரம்னு எனக்கு தெரியல. எந்த ஒரு மனுஷனுமே வந்து இந்த உலகத்துல வந்து தன்னோட உயிரை வந்து தான் நண்பனுக்கு கொடுக்கறதுக்கு கூட இந்த உலகத்துல மனுஷன் யோசிப்பான். அப்படி இருக்கும் பொழுது வந்து அவருக்கு வந்து நம்ம பகைங்கிற ஒரு சத்துருக்களா இருக்கும் பொழுதே அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து அவருடைய மரணத்தினாலே நம்மளை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அப்படின்னா இது வந்து ஒரு பியூரான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு பியூரான லவ் ஸ்டோரி. யா தட்ஸ் சோ ட்ரூ. லைக் என்ன அப்படின்னா லைக் இதை ஒரு ஒன் சைடு லவ் அப்படின்னு சொல்லும்போது வி ஆர் நாட் மோட்டிவேட்டிங் லைக் நீங்கள் ஒரு ஒன் சைடு லவ்வுக்காக போய் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் மோட்டிவேட் பண்ணல. பட் நாங்கள் ரொம்ப என்ன கிளியராக சொல்கிறோம் அப்படின்னா, உனக்கு பின்னாடி ஏசப்பா ஒன்று அவ்வளோ தூரம் ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ ஏன் ஒரு ஒன் சைடு லவ்ல போய் கையை அறுத்துக்கிற, உன் உயிரை விட ஏன் அங்கே போய் உன் டிக்னிட்டி செல்ஃப் ரெஸ்பெக்டை நீ இழந்துக்கிற? உனக்கு பின்னாடி ஒருத்தர் அது என்ன சொல்ல, ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை வச்சுட்டு வந்துட்டு அவர் உட்கார்ந்துருக்கிறார்ல. நான் வந்துட்டு நெல்லூரில் இருக்கும்போது அங்கே எல்இஎஃப் அப்படின்னு ஒரு சர்ச் இருக்குது. நான் வந்துட்டு கிறிஸ்மஸ் சர்வீஸ் அங்கே அட்டென்ட் பண்ண போகும்போது அங்கே மெசேஜ் கொடுக்க வந்த அந்த பாஸ்டர் ஒன்று சொன்னார், பிரதர், இந்த உலகத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்துட்டு இங்கா மாறினாலும், இந்த உலகத்தில் இருக்க மேகம் எல்லாமே வந்துட்டு பேப்பராக மாறினாலும் ஏசப்பாவுடைய அன்பை எழுதி முடிக்க முடியாது அப்படின்னாரு. கண்டிப்பா அவ்வளோ பெரிய ஒரு லவ் உன் லைஃப்ல ஒன் சைடு லவ்வா இருக்குன்னா அப்போ நீ இருக்கிற லாஸ் எவ்வளவு பெரிய லாஸ் இல்ல? கண்டிப்பா பிரதர். நமக்கே அதை ரியலைஸ் பண்றதுக்கு 18 வருஷம் 20 வருஷம் ஆகிருக்குது. இப்போ லைக் அந்த ஒன் சைடு லவ் அப்படிங்கறதுனால நம்ம கொஞ்சம் அதிலே பேசலாம். என்ன அப்படின்னா ஒரு கட்டத்துல நமக்கே தெரியும்ல பிரதர், லைக் ஓகே we both had relationship. அது ஒரு பெரிய கதை, பழைய கதைகள் நிறைய இருக்கு. கண்டிப்பா. ஸோ என்ன அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் அந்த பர்சன் வந்துட்டு நம்ம லவ்வை வந்துட்டு அக்செப்ட் பண்ணாமல் இருக்கும்போது, அந்த பர்சன் வந்துட்டு நமக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுக்காம இருக்கும்போது நமக்கு ஒரு செகண்ட் தோணும் தெரியுமா, நான் உனக்காக இவ்வளோ பண்ணுறேன்ல, உனக்கு தானே இது லாஸு, என்ன நீ கண்டுக்கல அப்படின்னா, இதை நீ அக்செப்ட் பண்ணலன்னா உனக்கு தானே அப்படி லாஸ். நான் சொல்கிறேன், நம்மளுடைய பழைய தாட் ப்ராசஸில் சொல்கிறேன், நமக்கு ஒன்று தெரியும் அந்த பர்சனுக்கு தான் லாஸ் நடக்கு அப்படின்ட்டு. என்ன மட்டும் போட்டுட்டு அமைதியா இருக்காதீங்க பிரதர். கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். ஆமா ஆமா.
ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போ ஜீசஸ் ஒரு அன்கண்டிஷனல் ஒன் சைட் லவ் நம்ம மேலே வச்சிருக்கும் போது நமக்கு எவ்வளோ பெரிய லாஸ் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிற வரை. ஆமா பிரதர், கண்டிப்பா. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் வந்து அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் லைக் நம்ம வந்து அப்படியே ஒரு 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 இது பின்னாடி, ஒரு வேர்ல்ட்லி லவ் பின்னாடி நம்ம அப்படியே போயிட்டே இருந்திருப்போம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் நமக்கு ஒரு பர்டிகுலர் விஷயத்துல நமக்கு இது டச் ஆகி அதுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்க்கும்போது நான் வந்து ரசிக்கப்பட்ட டைம்ல ஸோ நான் இப்படி போயிட்டு அப்புறம் வேர்ல்டுக்கு நேரா போயிட்டு நான் திரும்பி ஒரு நிமிஷம் பார்க்கும் பொழுது நான் அடிபட்டு அங்க உடஞ்சு போய் அப்படியே எல்லாத்தையும் விட்டு கடைசியில் எங்கடா போவேன்னு நான் நிற்கும் போது எல்லாருமே சொல்லுவாங்க, நான் பார்த்தேன் எனக்கு பின்னாடி ஏசப்பா வந்து அவரோட 2 கையையும் நீட்டி என்னை வான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் பார்த்த ஏசப்பா வந்து அவரோட 2 கையையும் என்னை ஹக் பண்ற மாதிரி எனக்கு நேரா நீட்டி அவரோட கண் வந்து கலங்கி இருந்துச்சு. நான் பார்த்தேன் அவரோட கண் வந்து கலங்கி இருந்துச்சு. நான் உனக்காக நான் இருக்கிறேனே, நீ எதுக்கு இந்த உலகத்துக்காக போய் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண் கலங்கிறத பார்த்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து நமக்குள்ள அப்போ ஒரு ஸ்பார்க் நடக்கும் பாருங்க. அப்போ வந்து ஒரு லவ் நமக்குள்ள கிரியேட் ஆகும். அது வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ற கூட அது வர்ணிக்க வார்த்தையே இல்லாத ஒரு மொமெண்ட் அது. கண்டிப்பா கண்டிப்பா. லைக் நம்ம இப்போ சொல்லும் போது கூட நீங்க இப்போ ஏசப்பாவோட கண் கலங்கினதை பார்த்தேன்னு சொல்லும் போது கூட லைக் நிறைய பேருக்கு வந்து இதை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, பிலீவ் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா அதை அவங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அதுக்காகவே ஒரு வசனம் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்குல்ல, டேஸ்ட் அண்ட் see that God is good அப்படின்ட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் அப்படின்னா இதை வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஐ ஹாவ் பீன் இன் த சேம் சிச்சுவேஷன். என் லைஃப்லையும் ஒரு ஜான்வரி 2022 வரும்போது நான் வந்துட்டு கத்தி அழுகிறேன். என்னால் முடியல, ஐ கான்ட் பி அ குட் பர்சன், என்னால் எதை எதிர்த்தும் போராட முடியல, லெட் மீ கோ டு ஹெல் அப்படின்னு நான் அழுகிறேன். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஐ குட் see Jesus working in my life. என்னை அவர் சர்ச்சுக்கு போக வச்சதா இருக்கட்டும், அங்கே வந்து எனக்கு ஒரு ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணதா வச்சதா இருக்கட்டும். அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் July 9, 2022 நான் ரட்சிக்கப்பட்ட நாள். ஸோ அன்னைக்கு வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ் லைக், அன்னைக்கு வந்துட்டு ஐ ஃபெல்ட் ஜீசஸ் வந்து என் பக்கத்துல இருந்து என்ன ஹக் பண்ணிட்டு இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். தட் இஸ் த என்கவுண்டர்ஸ் வி ஃபேஸ் வித் ஜீசஸ். ஸோ அந்த என்கவுண்டர் தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நம்ம லைஃப்ல அதை வந்து டபுள் சைடா மாத்துது இல்ல. கண்டிப்பா பிரதர், ரொம்பவே ட்ரூ, கரெக்டா சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ வந்துட்டு கேட்குறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம், அப்போ நாங்கள் வந்து அந்த என்கவுண்டர் வர வெயிட் பண்ணிக்கிறோம், நீங்கள் ஏன் முன்னாடியே இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு என்னுடைய ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த என்கவுண்டருக்கு வர்றது வந்து ரொம்ப 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 டேஞ்சரஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் வே இல்லை. கண்டிப்பா பிரதர், நானும் அதான் இப்போ சொல்ல வந்தேன். ஆக்சுவலி ரொம்ப 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 ஸ்லிப்பானா காலிங்கிற மாதிரி தான்ல அந்த வே. கண்டிப்பா பிரதர். இப்போ ஒரு ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ ஒரு ஷார்ட்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரைடர், இப்போ நம்ம ஒரு ரைடர் ஆக போறோம் அப்படின்னா ஒரு ரைடருக்கு தான் தெரியும் இப்போ அவன் ஒரு க்ரூஸ் பைக் வச்சிருக்கிறான், அவன் எத்தனை லோடு அவன் பின்னாடி எடுத்துக்கிறணும், எவ்வளவு நாள் அவன் டயர்ட் ஆகாம அவன் டிராவல் பண்ணணும், அவன் எப்படி வாட்டர் கண்டெயின் பண்ணணும், எல்லாமே வந்து ஒரு ரைடர். இப்போ சில நேரங்கள்ல இல்லை, இங்க இருக்கிற பல பேருக்கு கண்டிப்பா வரும், இவங்க என்னமோ வந்து லைக் எப்படி சொல்றாங்களே இவனை இது பண்ண மாதிரி. அப்போ என்னோட லைஃப்லயும் அப்படி நான் பிரதர் கரெக்டா சொன்னாங்க, என் லைஃப்லயும் இப்போ இந்த என்கவுண்டர் வந்தாதான் நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதே மாதிரி என்கிட்ட கேட்ட பல பேருக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் அதுதான், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றோம். அதை கேட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுலையும் இல்ல பரவாயில்ல நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுலையும் வந்து அது நம்மளோட கையில தான் இருக்குது. ஆனா இப்ப என் பிரதர் சொன்ன மாதிரிதான் என்கிட்டயோ பிரதர் கிட்டயோ கேட்டா கண்டிப்பா வந்து அது ரொம்ப டேஞ்சரஸ். ஆக்சுவலா இதை பத்தி பேசும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்கவுண்டருக்கு முன்னாடி நிறைய ஸ்டெப்ஸ் வச்சாரு பிரதர். 10th வந்துட்டு ஒரு பாட்டிமா வந்துட்டு எனக்கு இந்த வசனம் படிச்சுட்டு சங்கீதம் 3 அது ரொம்ப மிராக்குலஸா இருந்துச்சு பிரதர். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஓகே நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லைக் அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்கே வந்துட்டு 10th வரை எடுத்ததே இல்லை. உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன வரப்போகுதுன்னு தெரியும். நீங்க அவங்க பாஸ் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். கண்டிப்பா. ஸோ ஓகே, அவர் முதல்ல வந்து டாப்பரா வந்துட்டு ஒரு ஞானத்தெல்லாம் வச்சுட்டாரு. ஸோ 10th வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுத்ததில்லை. ஸோ அது ஒரு மாதிரி ஓகே, ஒரு டாப்பருக்கு வரக்கூடிய ஃபீல், என்னடா நமக்கு ஃபர்ஸ்ட் ரேங்கே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்போ
கரெக்டாக எங்கள் அக்கா வேற ஸ்கூல் ஃபஸ்ட்டு, அவள் நல்லா ப்ரெஷரை போட்டு போயிட்டான். அதனால யார் வரும்போதும் கூட ஒரே டைலாக் தான், தம்பி அக்கா ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள், அக்கா ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள் அப்படிங்கிற ஒரு டைலாக் தான். அப்போ வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு இது. அது என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் என் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருந்துச்சு. சரி ஹேஸ் அ கெப்பாசிட்டி டு தட் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துச்சு. ஆனால் நான் 10th பண்ண ஒரு நல்ல ஒரு சேட்டைனால அந்த எக்ஸ்பெக்டேஷனை நடக்காதுங்கிற முடிவு அவங்களுக்கு கொடுத்துருச்சு. ஸோ அந்த மாதிரியும் நம்ம ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ சம்ஹவ் ஐ ஹாவ் டு ப்ரூவ் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி 10th இருந்துச்சு. அப்போதான் வந்துட்டு நான் ப்ரேயர், அது அப்போ கூட 10th கூட ஐ வாஸ் சும்மா ஏதாவது வேணும்னா ப்ரேயர் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு சும்மா சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணும்போது ஒரு பாட்டிமா வந்தாங்க. நானும் எங்கள் அக்காவும் போயிருந்தோம். ஒரு பாட்டிமா வந்தாங்க. அந்த பாட்டிமாவா என்னை கூப்பிட்டு எப்போ எது பண்ணாலும் சங்கீதம் 3ஆம் அதிகாரம் படிச்சுட்டு போ அப்படின்னாங்க. நான் சரி பாட்டிமா நான் போய் வீட்டில் போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னேன். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அதை வந்து வீட்டுக்கு போய் படிச்சிருந்தோம்னு வைங்களேன், சங்கீதமா எத்தனை வசனம் அதில் இருக்கும், ஒரு 30-40 வசனம் இருக்குமோ, சரிபட்டு வராது, நம்ம வச்சிருவோம் அப்படின்னு வச்சிருக்கோம். ஆனால் அந்த பாட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க பைபிளை அங்கேயே கையில் கொடுத்து இதை உட்காந்து வாசி அப்படின்னு என்ன எங்கள் அக்காவை யாசிக்க வச்சாங்க. ஸோ அதில் வந்து 8 அதிகாரமோ 8 வசனமோ 10 வசனமோ தான் இருக்கும். ஸோ அதனாலேயே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் போகிறதுக்கு முன்னாடி அதை வாசிச்சேன். லைக் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி என்ன பண்ணிடுவேன்னா புக்கெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அந்த வசனத்தை வாசிச்சிருவேன். ஸோ அது என்ன எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னா, இது எனக்கே தெரியும் பிரதர். லைக் நான் வந்துட்டு 10th ஒரு 2 மேக்ஸில் வந்துட்டு 1 வேர்டு தப்பாக எழுதியிருந்தேன். 3 1 வேர்டு எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் நான் தப்பாக எழுதியிருந்தேன். எனக்கு மேக்ஸில் வரக்கூடிய மேக்ஸிமம் மார்க்கே 97 தான் இருந்திருக்கும். ஆனால் என் 10th மேக்ஸ் மார்க் 99. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஜீசஸ். அண்ட் நான் 10th வந்து 490 ஸ்கூல் ஃபர்ஸ்ட். லிட்ரலா ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஒரு 7 பேர் எங்க கிளாஸுக்குள்ள சண்டை போட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு இருக்காங்க. லைக் அவங்க எல்லாரையுமே பீட் பண்ணிட்டு எனக்கு அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்ததெல்லாம் வந்துட்டு லைக் நான் அந்த இடத்துல எப்படியோ அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணேன், அதனால நடந்துச்சு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத் ஃபேஸ். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 11th போய் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் தூரம் போகும்போது நான் திருப்பி ப்ரேயர் பண்ணுறது, சர்ச்சுக்கு போகிறது எல்லாமே நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11th ஹாலிடேஸில் 4 மாவடி யூத் கேம்பில் அகெயின் ஜீசஸ் நாங்கள் வந்துட்டு மீட் பண்ணுறாரு. அதுவும் ஒரு ஸ்மூத் ஃபேஸ். அங்கேயும் வந்துட்டு அதே தான், உன் பாவத்தெல்லாம் விடுன்றாரு. அங்கேயும் நான் விட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். பட் அகெயின் ஐ பேக் ஆஃப். அதுக்கப்புறம் தான் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா ரஃப் ஃபேஸ் ஆரம்பிக்கும். ஒரு 12th காலேஜ் செகண்ட் இயர்க்குள்ளே இட்ஸ் அப் பயங்கர ரஃப் ஃபேஸ். ஸ்லிப் ஆனால் ஆள்காலி அப்படிங்கிற ஒரு ரஃப் ஃபேஸ். ஸோ அதான் நம்ம சொல்கிறோம் என்ன அப்படின்னா, என்கவுண்டர்னால மட்டும்தான் நான் ஜீசஸ் லவ் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமானா இல்லை. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கும்போது கூட நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு வேகமாக போய் நீங்கள் வந்து அவர்கிட்ட அவங்கள சரண்டர் பண்ணீங்க, அவங்க சின்ஸை கன்ஃபர்ஸ் பண்ணீங்கன்னா கூட யூ வில் பி சேவ்டு. அதுதான் உங்கள் என்கவுண்டராக இருக்கும். ஸோ அந்த என்கவுண்டர் என் லைஃப்பில் வரட்டும், அது வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்கிறேன், ஐ கோ ஆன் மை வே அப்படின்னு இருந்தீங்கன்னா தட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ்ண்ணே. கண்டிப்பாக சார், கரெக்டாக கண்டிப்பாக. ஸோ அதுதான் தட்ஸ் வாட் லைக் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்க்ளைமர். ஆமாம். ஸோ நீங்கள் காஸ்பல் பற்றி சொன்னீங்க. ஸோ நான் காஸ்பல் பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். லைக் நம்ம 2 பேர் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணி தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு க்ரைம் பண்ணிடுறேன் அப்படின்னா என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க. போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு என்னை வந்துட்டு ஒரு கோர்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒரு ஜட்ஜு முன்னாடி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா எனக்கு வந்துட்டு ஒரு தண்டனை அவர் கொடுத்தே ஆகணும் செஞ்ச தப்புக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எய்தர் நீ ஒரு 50 லட்சம் நீ வந்து ஒரு பெயில் மணியாவோ இல்லை நீ உன்னால் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கான நிவாரண நிதியாவோ கொடுக்கணும், இல்லைனா நீ வாழ்க்கை முழுக்க இந்தியாவோட மோஸ்ட் டேஞ்சரஸ் ஜெயிலில் இருக்கணும். ஜஸ்ட் நான் ஒரு இமேஜினரி பனிஷ்மெண்ட் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றாரு. ஸோ கண்டிப்பாகவே என்னால் ஒரு 50 lakhs அஃபோர்ட் பண்ண முடியாத நிலைமையில நான் இருக்கேன். ஸோ ஐ அக்செப்ட் தட் ஐ எம் கோனா லிவ் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் இன் த டேஞ்சரஸ் ஜெயில் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு நான் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். பட் அப்போது ஆஸ் மை ஃப்ரெண்டாக இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக என்ன சஃபர் பண்ணுறதை பார்க்கக்கூடாது, நான் சஃபர் பண்ணுறதை பார்க்கக்கூடாதுன்ட்டு உங்கள் வீட்டை விற்றோ இல்லை எப்படியோ நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு 50 லட்சத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்து நீங்கள் வந்துட்டு என்ன வந்துட்டு அந்த தண்டனையிலேருந்து காப்பாற்றுறீங்க. ஸோ இதே தான் வந்துட்டு ஏசப்பா பண்ணுறாரு. பட் அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என் மேலே இருக்க அன்புனால அந்த குற்றவாளி இடத்தையே மாற்றிக்கிறாரு. அந்த குற்றவாளி கூண்டுலேருந்து நீ வந்துரு, நாங்கள் நின்றுக்கிறேன் அப்படின்ட்டு. லைக் ஜீசஸ் வந்துட்டு கடவுள், ஒரே கடவுள். அந்த கடவுள் மனுஷனா வந்து ஒரு 33 வருஷம் ஒரு பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்றாரு.
அந்த வாழ்க்கையை என்கிட்ட கொடுத்துட்டு நான் ஒரு 18 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்த பாவமான வாழ்க்கையை வந்துட்டு அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ நம்ம வயசுக்கு சொல்றேன், கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வயசு. ஸோ நம்மளுடைய லைஃப்பை அவர் வாங்கிக்கிட்டு அவருடைய 33 இயர்ஸ் ஆஃப் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வந்துட்டு கொடுக்குறாரு. ஸோ இதில் வந்துட்டு நான் 33 இயர்ஸ் ஆஃப் பரிசுத்தமான வாழ்க்கையோட நான் எதை ஆட் பண்ணுவேன்னா, நம்ம வந்து சொல்கிறோம் தெரியுமா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு. லைக் பைபிள் ஃபுல்லாகவே அவர் ஒரு பரிசுத்தமான கடவுள் அப்படின்னு இருக்கு. அந்த ஹோலினஸை தான் அவர் நம்மகிட்ட கொடுத்துட்டு நம்மளுடைய சின்ன ஸ்வாப் பண்ணிக்கிறார்ல. ஆமாம் சார், கண்டிப்பாக. ஸோ அதுதான் வந்துட்டு ஜீசஸ், அதை சொல்றது தான் வந்துட்டு காஸ்பல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவர் கண்டிப்பாக சும்மா பண்ணல பிரதர். ஸோ நமக்கு தெரியும், நம்ம வந்து அந்த ரஃப் ஃபேஸ் அது எல்லாமே பேசிகிட்டு இருந்தோம். அதை ஏன் நம்ம வந்துட்டு ரொம்ப ஓப்பன் அவுட்டாக பேசலை அப்படின்னா, we know how ashamed we are because of our hidden sins-ல. கண்டிப்பாக பிரதர், ரொம்பவே. அண்ட் அந்த வெக்கத்தை தான் அவர் வந்து அந்த சிலுவையில் சுமந்தார். லைக் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பண்ண ஒவ்வொரு ரகசியமான பாவமும் வெளியே வந்தால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும்னு. நம்ம திங்க் பண்ணுற அசிங்கத்தை அவர் வந்து சிலுவையில் வந்து சுமந்தார்ல. கண்டிப்பா பிரதர். அந்த நம்மளோட அதான் சொல்றோம்ல, எல்லா விதமான சாபம், எல்லா விதமான பாவம் எல்லாமே அவரோட தோல் மேலதான் சுமத்தப்பட்டிருக்கு. இந்த ஃபார்ம் ஆஃப் த கிராஸ், அந்த சிலுவை, அந்த இது எவ்வளவு நம்ம வந்து லைக் எப்படி சொல்ல, அதை வந்து ஜஸ்ட் நம்ம இப்படி யோசிச்சோம், அது ஒரு உடன் கிராஸ் அப்படின்ற மாதிரி, ஒரு உட்டால செய்யப்பட்ட வெயிட்டான ஒரு கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா வந்து அது நார்மல், சுற்றி இருந்து பார்க்குறவங்களுக்கும் கூட அது ஒரு நார்மலான கிராஸ் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த கிராஸ் மட்டுமே வந்து அவருக்கு வந்து வெயிட் கிடையாது. அவர் வந்து எத்தனை பேரோட இந்த வேர்ல்டு ஃபுல்லா எல்லாரோட அந்த சின்னையும் சரி எல்லாத்தையுமே தூக்கி சுமந்திருக்கிறாரு அது கூட சேர்ந்து. அதுவும் ஒரு மனுஷனுடைய பலத்தை கொண்டு அந்த சிலுவையோட அவருடைய இருதயத்துல இவ்வளத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னா, சுமந்து கொண்டு போய் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு அப்படின்றது வந்து அது வந்து இமேஜின் பண்ண முடியாத ஒரு உண்மை. அது லைக் ஒன்றும் இல்லை, லைக் வி போத் குட் ஈஸிலி கனெக்ட். லைக் நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸை வந்து நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம படிக்க உட்காரும் போதோ இல்லை நம்ம ஒரு வேலை பார்க்க உட்காரும் போதோ நம்மளால சுத்தமாக முடியாது தெரியுமா. கண்டிப்பாக அந்த ஃபேமிலியோட ஒரு பாரத்தை நம்ம ஹார்ட்டில் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளால ஒரு வேலையும் பார்க்க முடியாது. பட் ஜீசஸ்ல அவ்வளோ பாரத்தை சுமந்திருக்கிறாரு. லைக் ஒவ்வொருத்தருடைய சின்ஸ், நம்ம எல்லாருமே அவருடைய ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலியை தான் அவர் வந்துட்டு அவ்வளோ தூரம் தான் ஹார்ட்ல தான் ஸ்பிரிட்ல சுமந்துட்டு, தட்ஸ் an unbearable pain brother. and like ஓகே, அதுக்கு கொஞ்சமாவது அவருக்கு ஏதாவது கிரெடிட் கிடைச்சிருக்கலாம், பட் இல்ல, அப்பவும் மூஞ்சில துப்புறாங்க, அப்பவும் சொல்றாங்க நீ ராஜா தானே அப்படின்ட்டு அவரை வந்து கிண்டல் பண்ற மாதிரி சொல்றாங்க. ராஜா தானே, அப்போ உனக்கு வந்துட்டு முள்முடி வைக்கிறோம், உனக்கு கிரீடம் வேணும்ல அப்படின்னு முள்ளுல செஞ்சு வைக்கிறாங்க. ஸோ அப்போ கூட அவருக்கு ஒரு சின்ன ஒரு கிரெடிட் கூட அங்கிருந்து யாருமே கொடுக்கல, அவரை வந்து க்ரூசிஃபை பண்ணவங்க. ஆக்சுவலா அவருடைய கிரெடிட்டே எங்க வருதுன்னா அவர் இறந்தப்புறம் வருது தெரியுமா. அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு ரோமன் சோல்ஜர் சொல்றாரு இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன் அப்படின்ட்டு. ஸோ லைக் இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, இதுதான் ஜீசஸ். வாட் டு யூ திங்க்? லைக் எனக்கு இந்த கொஸ்டின் கேட்கும் போதே ஒரு மாதிரி ஆகுது. இப்படி இருக்க வேண்டிய ஜீசஸ் இன்னைக்கு ஒரு ரிலீஜியனா மாறி இருக்கிறது. வாட் டு யூ ஃபீல்? ஹவ் டு யூ ஃபீல்? ஆக்சுவலி பிரதர், நீங்க வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்ன ஒரு விஷயம், அந்த கிறிஸ்டியானிட்டிங்கிறது வந்து அதை வந்து நம்ம ஒரு ரிலீஜியன் அப்படின்னு எல்லாரும் சொல்றதே வந்து பெஸ்ட். ஆக்சுவலி நானுமே வந்து அதை வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். பிகாஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் மீன்ஸ் இன் வேர்ல்ட்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அது ஒரு ரிலீஜியன் கன்சிடர் பண்றது. பட் ஆக்சுவலி கிறிஸ்டியானிட்டிங்கிறது வந்து ஒரு ஃபேமிலி. இதுல வந்து காட், இவர் வந்து காடு, இவரை நம்ம வர்ஷிப் பண்றோம் அப்படின்றத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவர் நமக்கு அப்பா, நம்ம அவரோட பிள்ளைங்க, அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஃபேமிலி, அவ்வளவுதான். ஒரு குடும்பத்தை வந்து நம்ம வந்து
இது வந்து ஒரு தனி குடும்பம், இது ஒரு தனி குடும்பம் அப்படின்றத நம்ம பாக்குறது கிடையாது. ஸோ அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறாரு, நம்ம அவருக்கு பிள்ளைங்களா இருக்கிறோம். நம்ம அவர்கிட்ட லைக் எப்படி சொல்ல, இப்போ வந்து அவர்கிட்ட நம்ம எதாவது கேட்கறோம்னா கூட நம்ம அப்பா கிட்ட எப்படி நம்ம கேட்கறோமோ அதே மாதிரிதான் கேட்கறோம். அதே போல அவரை நம்ம பிரைஸ் பண்றதா இருக்கட்டும், அவரை வர்ஷிப் பண்றதா இருக்கட்டும், நம்ம அப்பா நமக்கு ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா, அப்பா நீங்க சூப்பர்ப்பா, நீங்க ரொம்ப சூப்பர்ப்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு ஒரு அப்பா கிட்ட நம்ம எப்படி பேசுறோமோ அதே மாதிரிதான் நம்ம அவர்கிட்ட இது பண்றோம். ஸோ இவ்வளவு ஒருத்தர் நமக்காக செஞ்சிருக்கிறாரு, இவ்வளவு ஒருத்தர் நமக்காக செஞ்சிருக்கிறாரு போது இது வாய்ப்பே கிடையாது. யாராலையுமே செய்ய முடியாத ஒரு காரியம். அவரோட ஜீவனை கொடுத்து நம்மளை வந்து மீட்டு இருக்கிறாரு நம்ம பாவத்துல இருந்து எல்லாத்துல இருந்து. இன்னைக்கு வந்து நம்ம இந்த உலகத்துல ஃப்ரீயா சர்வைவ் பண்றோம். எந்த ஒரு நான் யோசிச்சு பாக்குறேன் பிரதர், ஒருவேளை ஏசப்பா வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து இந்த உலகத்துல வசனம் சொல்லுது, மரணத்துக்கு அதிகாரம் பிசாசானே தன்னை மரணத்தினாலே வென்றுன்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற இந்த பிசாசின் போராட்டம் எல்லாமே வந்து இது நம்மளா நம்ம தலையில எடுத்து உட்கார வச்சுக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் யோசிக்கிறேன், அவர் ஒருவேளை வராம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம நிலைமை என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். ஆக்சுவலா வந்துட்டு நான் அதுதான் சொல்ல வந்தேன். எனக்கு வந்துட்டு இது ரிலீஜியன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள இருக்கிறதுல எனக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா ரெண்டு விஷயம். என்ன அப்படின்னா, இது ஒரு ரிலீஜியனான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள இருக்கும்போது வெளியில இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்கி அவங்களுக்கு இதுதான் ஜீசஸ்ங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷனே இல்லாம இருக்கு. லைக் தே காண்ட் access to Jesus. அது வந்து that fails the plan of Jesus நான் சொல்லுவேன். அவர் அந்த சிலுவையில வந்து தன்னை உயர்த்தினதே எல்லா மக்களும் என்ன வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும், எல்லா மக்களும் இந்த பாவத்தின் மன்னிப்பை பெறணும் அப்படின்னா. பட் இது திருப்பி ஒரு ரிலிஜியனோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள வரும்போது இப்பவே மக்கள் யாருக்குமே வந்துட்டு அந்த ஏசப்பா பண்ண அந்த பாவ மன்னிப்புல ஒரு ஆக்சஸ் இல்லாம ஒரு ரிலீஜியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல, ஓகே நான் வேற ரிலீஜியன், எனக்கும் ஜீசஸ்க்கும் சம்பந்தம் இல்லை, நான் இந்த ரிலீஜியன் ஃபாலோ பண்றேன், எனக்கும் ஜீசஸ்க்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிருதுன்னு நான் சொல்லுவேன். ஆம் பிரதர், அப்படியும் சொல்லலாம். ஆமா கரெக்ட் தான். ஸோ ஆமா ஈஸிலி ஆக்சசபிளா இப்போ வந்து நம்ம ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறோம். ஆக்சுவலி நம்ம ரிலீஜியன் அப்படின்னு நம்ம அதை எடுக்கும்போது நம்ம தெரியாதவங்களுக்கு அது ஓவர் காம்ப்ளிகேட்டடா ஆகிருது ஆக்சுவலி சொல்லணும். அண்ட் அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அண்ட் இன்னொரு பெரிய பெரிய விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது ரிலீஜியஸா கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு வர 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 ஒருத்தன் கிறிஸ்டியன் வீட்லயே பிறக்கிறான் தெரியுமா, அவனுக்கு கிரைஸ்த பத்தியே தெரியுறது. அது லைக் அவன் வந்து கிறிஸ்டியானிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான், கிறிஸ்டியானிட்டியை கத்துக்கிறானே தவிர அவன் கிரைஸ்த பத்தி கத்துக்கிறது இல்ல, கிரைஸ்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்ல. சோ இதுக்கு வந்து நம்ம ரெண்டு பேருமே ஒரு எக்ஸாம்பிள் தான். we took almost 18 years to understand who Christ is. பட் இது எனக்கு உண்மையிலே எங்க ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும்னா, லைக் இப்போ நான் வந்துட்டு ஒருத்தட்ட ஏசப்பா லைக் உண்மையிலே புரோக்கனா இருக்கிற ஒருத்தன், உண்மையிலே நான் கண்ணால பாக்குற பாவத்துல இருக்கிற ஒருத்தன்ட்ட நான் போய் ஏசப்பாவை பத்தி சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேளுப்பா, அவர் உன் அப்பா, நீ வந்து அவர் உன்னை ஏத்துக்குவாரு, உன் லைஃபே மாத்துவார்னு சொன்னா ஒரு நான் கிறிஸ்டியன் வந்து அதை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறான். பட் ஒரு கிறிஸ்டியன் வந்துட்டு எனக்கு தெரியும் நீ போ அப்படின்னு. பிரதர் இதுக்கு நான் வந்து இன்னும் ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். எனக்கு உணர்த்தப்படுற ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு தூத்துக்குடின்னு இப்போ எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு சொந்த ஒரு தூத்துக்குடி. ஸோ இப்போ நம்ம தூத்துக்குடின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அதில் வந்து ஒரு நிறைய குரூப்ஸ் இருக்கும். ஆக்சுவலி சொல்லணும்னா இப்போ இவங்க இந்த குரூப் அப்படின்ற மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெசிஃபை எனி நேம்ஸ், பட் நிறைய குரூப்ஸ் இருக்கும். ஸோ தூத்துக்குடின்னு மட்டும் இல்லை, நிறைய ஊர்களே வந்து அவங்க இந்த குடும்பம்ப்பா, இவங்க வந்து இந்த குடும்பம். ஸோ அந்த நேம் ஒரு பர்டிகுலர் நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ற ஒரு ஃபேமிலிஸ் மாதிரி இருக்கும். இப்போ ஜென்ரலா சொல்லணும்னா இங்க என்ன ஆக்சுவலி நடந்துருச்சு அப்படின்னா வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு பெர்னாண்டோ, நான் இப்படி ஒரு பெர்னாண்டோப்பா நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நான் என்னை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் பிறக்கும் போதே என் ஃபேமிலியோ இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களோ இல்லை அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனோ இதை ஒரு ரிலீஜியனாவே பார்த்தனால இப்போ நான் பிறக்கும் போது இன்னும் கிளியரா சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் பிறக்கும் போதே வந்து எப்படி பிறக்கிறேன் அப்படின்னா வந்து எங்க அப்பா வந்து சம்பாதிக்கிறாங்க, எங்க அப்பா வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போய் எங்க அப்பா இத்தனை லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது எனக்கு தெரியல என் கண்ணுக்கு. ஏன்னா அது வந்து ஒரு பாரம்பரியமாவே, ஏன்னா சம்பாதிக்கிறத பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுன்றது அது ஒரு இதுவாவே நடந்துருச்சு.
ஸோ எங்க அப்பா எனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற வழி எனக்கு தெரியல. நான் உட்கார்ந்த இடத்துல இருந்தே நினைக்கிறேன், ஓகே எங்க அப்பா சம்பாதிக்கிறாங்க, எனக்கு காசு வருது. ஒரு 18 வயசு வரைக்கும் என் வாழ்க்கை அப்படிதான். எங்க அப்பா சம்பாதிக்கிறாங்க, எனக்கு காசு வருது, ஃபீஸ் கட்டிடுறாங்க, எப்படியும் அதெல்லாம் காசு வந்துடும், எப்படியும் எடுத்து கட்டிடுறாங்க, எப்படி இது பண்ணிடுறாங்கன்ட்டு இப்போ என்னோட ரிலீஜியஸ் பிலீஃபும் எப்படி ஆகுது, ஜீசஸ் கிட்ட இருக்கிற என்னோட அந்த ஒரு பாண்டு எப்படி ஆகுது அப்படின்னா, அதான் எங்க அம்மா அப்பா ப்ரே பண்றாங்க, அவங்க ஏதாவது ப்ரே பண்ணாங்கன்னா நமக்கும் சேர்த்து பண்ணிப்பாங்க, ஏதாவது இது பண்றாங்க அப்படின்னா நமக்கும் சேர்த்து பண்ணிப்பாங்க. அது ஓகே, நமக்கும் அது வந்து அவர் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அப்படின்னால ஜீசஸ்னா யார் அப்படின்னா, நீ சும்மா போய் உட்காருப்பா, வீட்டில் கூப்பிடுவாங்க, சர்ச்சு கூப்பிடுவாங்க, நீ உட்காந்துட்டு வா கொஞ்ச நேரம், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, உனக்கு தேவையானது உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நமக்கும் அவருக்குமான அந்த பர்சனல் பாண்டே வந்து ஆக்சுவலி அங்க கிரியேட் ஆகாம வந்து லைக் எப்படி சொல்ல, பின்னாடி அவங்க பார்த்துப்பாங்கன்னே போயிடுது. அதை நம்ம ரிலீஜியன்னு கன்சிடர் பண்ணும்போது. யா கண்டிப்பா. அண்ட் நீங்க சொல்லும்போது நானும் ரீசெண்டாக பார்த்த ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து நான் பார்க்கணும். ரீசெண்டாக நம்ம ஊரில் ஒரு சர்ச்சில் வந்து அசனம் நடந்துச்சு. நான் எதுவும் மென்ஷன் பண்ண விரும்பல. ஒரு அசனம் ஒன்று நடந்துச்சு. லைக் அங்கே ஃபிசிக்கலாக நிறையா நடந்துட்டு இருந்துச்சு. பட் எல்லாத்தையுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டத்தில் எனக்கு ஏசப்பா காட்டிட்டு இருந்தாரு. பட் ஃபிசிக்கலாகவும் அங்கே நடந்தது தப்பு தான். என்ன அப்படின்னா செம்ம கூட்டம் பிரதர். அந்த சர்ச்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாசல் இருக்கு அந்த அசனத்துக்கு. அந்த 3-4 வாசலுமே ஃபுல்லா மக்கள் கூட்டம். லைக் நம்ம ஊர் அசனம் எல்லாருக்குமே தெரியும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜியன் எல்லாருமே வருவாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம ஊர்ல வந்துட்டு மாதா கோயில் திருநாளாலும் சரி, அசனாலும் சரி, நம்ம மக்கள் வந்துட்டு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜியன் வருவாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் இருக்கும். லைக் இது வந்து ஒரு பிளெஸடான ஒரு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபெய்த் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மளும் வந்து ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லாக அது எல்லாமே பண்ணுறோம். அப்படி வந்துட்டு நான் பார்க்குறேன், கூட்டமாக மக்கள் வந்துட்டு பெரிய லைனில் அந்த மாதிரி ஒரு லைக் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜியன் வந்து நிற்கிறாங்க. அப்போது வந்துட்டு என்ன அப்படின்னா, லைக் நான் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியோட எங்கள் பெரியப்பாவோட போகிறேன். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் பாஸில் வந்து எங்களை உள்ளே விட்டாங்க. ஸோ ஸ்பெஷல் பாஸில் எங்களை உள்ளே விட்டாங்க. நான் போய் உள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ டைரெக்டாக நான் வந்துட்டு பந்தியில் எங்கேயுமே உட்காராமல் நான் நேராக சர்ச்சுக்கு ப்ரேயர் பண்ண போனேன். பட் லைக் உள்ளே நான் போகிறேன் பிரதர், உள்ளே வந்துட்டு இட்ஸ் லைக் எல்லோரும் கூட்டமாக சர்ச்சுக்குள்ளே எல்லோரும் உட்காந்துட்டு வந்துட்டு கூட்டமாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆல்டர் கிட்ட அங்கே இருக்கிற யூத் பாய்ஸ்லாம் நின்று விளாண்டுட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் லைக் எனக்கு எங்கே சர்ச் போனாலும் நான் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணணும்னு போயிடுவேன். லைக் ஐ வாஸ் லைக் அதுவும் ஆல்டர் கிட்ட நான் ப்ரேயர் பண்ண போவேன். அப்போ நான் பார்க்கும்போது அங்கே உட்காந்து விளாண்டுட்டு இருக்கிறாங்க. கீழே ஏதோ மல்லிப்பூவெல்லாம் பிச்சு போட்டிருக்காங்க, சர்ச்சுக்குள்ளே தண்ணியை ஊற்றி வச்சிருக்கிறாங்க. இட்ஸ் லைக் அதாவது எப்படி நான் அந்த சர்ச்சை பார்த்தேன் அப்படின்னா, இந்த எருசலேம் தேவாலயத்துக்குள்ள ஏசப்பா வரும்போது ஒரு கடுப்பாய் எல்லாத்தையும் தூக்கி போடுவாரு தெரியுமா, என்ன பண்ணி வச்சு ஜப வீடா இருக்கிறத கல்வர் குகையா மாற்றி வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா. லிட்டரலி ஐ ஃபெல்ட் தட், ஐ ஹவ் சீன் தட். அப்போ அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, வெளியில ஒருத்தன் ஏதோ ஒரு நம்பிக்கையை பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஏதோ ஒரு விடுதலைக்காக நான் உள்ள வந்து இந்த சாப்பாடை சாப்பிடணும்னு வெளியே லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு உள்ள ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்கிறாரு, நீ உள்ள கடந்து கூத்தடிச்சிட்டு இருக்கிற. இது ரொம்ப கிளாரிட்டியா என் கண்ணில் காட்டினார். நான் வந்து சாப்பிட வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் மீனிங்கா எடுத்துட்டோம்னு வைங்களேன், தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த கம்யூனியன் கூட நான் சொல்லுவேன். லைக் ஏசப்பா சொன்ன மாதிரி, என்னுடைய சரீரம் வந்து உங்களுக்கு அப்பமா இருக்கு, என்னுடைய ரத்தம் வந்து உங்களுக்கு திராட்சை ரசமா இருக்கு. யாரோ ஒருத்தன் கிறிஸ்துவ தெரியாதவன் எனக்கு எப்படியாவது அந்த பாவத்துல இருந்து விடுதலை வேணும், எனக்கு எப்படியாவது என் நோயில இருந்து சுகம் வேணும், என் லைஃப்ல எப்படியாவது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு கால் கடக்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், வழியை தேடி சுத்திட்டு இருக்கிறான். பட் அவருடைய சர்ச்சுக்குள்ள, அவருடைய சரீரத்துக்குள்ள, அவருடைய ஆலயத்துக்குள்ள இருக்கிற நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற, அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்கறத விட அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜை தான் இந்த ரிலீஜியஸ் பேனர் கொடுத்துருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். லைக் அந்த ரிலீஜியன் பத்தி பேசும்போது ஆமா நம்ம வந்து எங்க ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, நீங்க ஆக்சுவலா ஒரு கொஸ்டின் கேட்டீங்க தெரியுமா, இந்த மாதிரி கிரைஸ்ட் வந்துட்டு வரல அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு. இன்னும் பழைய ஏற்பாடு காலம் தான். ஆக்சுவலா நான் ஒன்று சொல்லுவேன் பிரதர், அதை நீங்களும் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பழைய ஏற்பாட்டை வந்து ரிலீஜியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ஆக்சுவலா கரெக்டா இருக்கும் தெரியுமா? ஆமா. சோ பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கிட்டா ஆமா ஒரு ரிலீஜியன் கணக்கு. ஆமா கரெக்ட் பிரதர். அது வந்துட்டு நமக்கு ரிலீஜியன் அப்படின்னு வரும். பட் எப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல ஏசப்பா வந்து தன்னை அந்த சிலுவையில் இந்த உலகத்துக்காக உயர்த்துறாரோ அப்பவே அவர் சொல்றாரு, நீங்கள் வந்து உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையுமே வந்து எனக்கு சீஷராக்குங்கள் அப்படின்ட்டு.
அப்போ அவர் தன்னை அங்கேயே வந்து வேர்ல்டுக்கு வந்து சிலுவையில உயர்த்துறாருன்னு வசனம் இருக்கு. ஸோ அண்ட் ஏசாயால ஒரு வசனம் ஒன்று படிச்சேன் பிரதர். லைக் அது எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை, பட் அந்த வசனத்தோட எக்ஸ்ட்ராக்ட் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு சைன் கொடுப்பாரு. அவர் சைன் காட்டி கூப்பிடும்போது உலகத்தில் உள்ள எல்லைகள்ல இருந்து எல்லாருமே வந்து இஸ்ரேலுக்கு ஓடி வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ இஸ்ரேல் அப்படிங்கிறது ஏசப்பா சிலுவையில அறையப்பட்ட இடத்த மென்ஷன் பண்ணுது, கண்ட்ரியை மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த சிலுவையை நோக்கி அவர் வந்து தன்னை ரைஸ் பண்ணி உலகத்துக்கெல்லாம் ஒரு சைன் காட்டுறாரு, உலகம் எல்லாம் சிலுவைக்கு ஓடி வந்துச்சு அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ரிலீஜியன் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ், இதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் பேரபிள் ஒன்று நான் கொடுத்துட்டு நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஓகே பிரதர். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே விராட் கோலி தெரியும், கரெக்டா? ஆமா. விராட் கோலி யாரு? கிரிக்கெட்டர். இப்போ விராட் கோலி ஒரு 11 பேர் கொண்ட ஒரு டீம்ல இருந்து இந்தியாவுக்காக விளையாடும் போது அதை என்னன்னு சொல்லுவோம்? ஒரு கிரிக்கெட் டீம்னு சொல்லுவோம். ஸோ விராட் கோலி வந்து முன்னாடி இந்தியன் டீமோட கேப்டனா இருந்தாரு. ஸோ விராட் கோலி வாஸ் கேப்டன் ஆஃப் த டீம். there is a cricket team under விராட் கோலி அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ இதான் பிரதர் ரிலீஜியன். அதே இது இப்போ அதே விராட் கோலி வந்துட்டு ஒரு செலிபிரிட்டியா இன்னொரு ஃபேஸ் அவருக்கு இருக்கு தெரியுமா? இப்போ இன்ஸ்டாகிராம்ல கூட விராட் கோலி வந்து டாப் 3 பிரதர், ஏதோ ஒரு மோஸ்ட் ஃபாலோவர்ல அவர் இருக்கிறாரு. அப்போ இப்போ விராட் கோலியை கிட்டத்தட்ட அத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க, அவருடைய ஃபேன்ஸோ ஃபேமிலினோ சொல்றாங்க. எத்தனையோ மில்லியன் பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த எத்தனையோ மில்லியன் பேரை விராட் கோலியோட கிரிக்கெட் டீம்னு சொல்லுவீங்களா, கிரிக்கெட் ஃபேன்ஸ் சொல்லுவீங்களா? ஃபேன்ஸ் தான் சொல்லுவோம். நம்ம யாருமே விராட் கோலி இத்தனை மில்லியன் பேரை வந்து அவரை ஃபாலோ பண்ண வச்சிருக்காரு, ஸோ அத்தனை மில்லியன் பேரை வச்சு அவர் ஒரு கிரிக்கெட் டீம் ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், கரெக்டா? அதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேண்டம் ரிலேஷன்ஷிப் இருக்கு விராட் கோலி கூட, ஒரு பிரதர் ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு ஈவன் நிறைய பேர் வந்துட்டு அவரை கிரஷ் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அதே தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு ஓல்டு டெஸ்டமெண்ட்குள்ள இருக்கிற வரைக்கும் அவரை சுத்தி இருந்தது ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி தான், ஒரு ரிலீஜியன் மாதிரி தான். ஆனா எப்போ அவர் தன்னை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டி சிலுவையில ஏறினாரோ அப்பவே வந்து அவர் வந்து அந்த ஃபேன்ஸ் கேட்டகரி, அந்த கேட்டகரிக்குள்ள வந்துட்டாரு. ஸோ அவருக்கே வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்றதுக்காக தான் தன்னை சிலுவையில கொடுத்தாரு. அதுதான் அவருடைய பிளானும் கூட. ஆமா கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா இப்போ வந்துட்டு நம்ம விராட் கோலிக்கு வந்து ஒரு எத்தனை மெசேஜ் அமிச்சா விராட் கோலிகிட்ட இருந்து ரிப்ளை வரும்னு நம்ம சொல்லவே முடியாதுல்ல. இப்போ நம்ம சாகிறதுக்குள்ள வருமானு சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பா. ஆமா. பட் ஜீசஸ் கிட்ட இருந்து வரும். கண்டிப்பா பிரதர். ஜீசஸ் கிட்ட இருந்து வரும். அதுதான் வந்துட்டு நான் ரொம்ப கிளாரிஃபை பண்ண விரும்புறேன், between religion and relationship with Jesus அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா ஜீசஸ் இஸ் நாட் a religion, Christianity is not a religion, it's a relationship with Jesus. அதை எவன் பண்றானோ அவன் தான் கிறிஸ்டியன் பிரதர். கண்டிப்பா. ஸோ அப்படி பார்த்தா நான் ஒரு 2 வருஷமா கிறிஸ்டியனா இருக்கிறேன். அப்போ நீங்க? நான் ஒரு 2 வருஷம் பிரதர். 2 வருஷம், அவ்வளவுதான். ஓகே பிரதர். ஸோ ரொம்ப அழகா நம்ம வந்துட்டு காஸ்பல் ஆரம்பிச்சு, ஆக்சுவலா நம்ம காஸ்பலை பத்தி பேச ஆரம்பிச்சோம். ரொம்ப அழகா ஏசப்பா காஸ்பலே சொல்ல வச்சுட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இதை விட தெளிவா நார்மல் டர்ம்ஸ்ல காஸ்பல் சொல்ல முடியாதுன்னு தோணுது. எனக்கு ரொம்ப அழகா அவர் நடத்துறாரு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டினுக்கு வந்து போகலாம். இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நல்லாவே டச் பண்ணிட்டோம். ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டினோட நம்ம அப்படியே முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிடலாம். Why do you love Jesus? இந்த क्वेश्चन எனக்கா பிரதர்? நம்ம 2 பேருக்கும் தான். நம்ம 2 பேரும் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பேசலாம். நம்ம இவ்வளவு நேரம் வந்துட்டு ஏசப்பானா யாரு என்ன எல்லாமே சொல்லிட்டோம். பட் அந்த ஏசப்பாவை நான் ஏன் லவ் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சன். ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா நான் பயங்கர எமோஷனலான பர்சன். நான் வந்து எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா வந்து என்னை ரொம்ப ஈஸியாக அழ வச்சிடலாம், என்னை ரொம்ப ஈஸியாக கோவப்பட வச்சிடலாம், கோவப்படுறதையும் தாண்டி என்னை ரொம்ப ஈஸியாக அழ வச்சிடலாம். அண்டு நான் வந்து ரிலேஷன்ஷிப்க்கு வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன். ரிலேஷன்ஷிப்னால அது என்ன ரிலேஷன்ஷிப்போ, லவ்வாக இருக்கட்டும், இல்லை அம்மா அப்பா கூட, இல்லை பிரதர் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப், அதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட்
ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து என் லைஃப்ல ஸோ நானுமே எல்லாமே ஃபேஸ் பண்ணேன் எல்லாம் சேம் இந்த லவ்வா இருக்கட்டும் இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் எல்லாமே ஃபேஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து நான் அழுது டயர்ட் ஆகிட்டேன். ஹானஸ்டா சொல்லலாம், இது வந்து என்னோட இன்னொரு ஃபேஸ் ஆஃப் டெஸ்டிமோனின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் அழுது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து நான் டயர்ட் ஆகிட்டேன், என்னால முடியலை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு செம டயர்ட் ஆகிட்டேன், எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். இதுக்கு மேல என்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. எனக்கு நான் எந்த அளவுக்கு இதாகிட்டேன் அப்படின்னா, என்னால இதுக்கு மேல யாரையும் எந்த மனுஷனையும் நம்ப முடியல, என்னால யாரையுமே நம்ப முடியல. எனக்கு நான் அப்படி யாராவது உண்மையாவே என்கிட்ட வந்து இது பண்ணாலும் என்ன நான் பாக்குற விதமே மாறி இருக்கு. நான் எல்லாரையுமே ஒரு விதமான கண்ணோட்டத்தெல்லாம் இல்லை இவங்க நம்ம கிட்ட ஃபேக்கா இருக்காங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். அண்ட் நான் உண்மையான அன்புக்காக ஏங்கி அழுது புலம்பி நான் ஒதுங்கி போய் இருக்கும் பொழுது எனக்கு வந்து உண்மையான அன்புனா எது அப்படின்னு புரிய வச்சது அவர் தான். உண்மையான அன்பு அப்படின்னா புரிய வைக்கல, அவரோட அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாவே அவர் வந்து என்னை எந்த இடத்துலயுமே வந்து அவர் என்கிட்ட வந்து சொல்லலை உனக்காக நான் இது செஞ்சேன், உனக்காக நான் அது செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உண்மையாவே சொல்றேன், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் அப்படின்னா இப்ப நாளைக்கே வந்து சொல்றேன், இப்ப நம்ம 2 பேருமே வந்து இவ்வளவு பெரிய ரொம்ப ஒரு திக் பிரதர்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம். உண்மையாக சொல்றேன், கண்டிப்பா இது நடக்காது. ஏன்னா நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். ஆனா நம்ம இது அவருக்குள்ள இருக்காம இது வந்து ஒரு நார்மல் வேர்ல்ட்லி பிரதர் ரிலேஷன்ஷிப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கண்டிப்பா சொல்றேன், நாளைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு சண்டை வந்தாலும் நீங்க எனக்கு என்னெல்லாம் செஞ்சீங்கன்றத நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருப்பேன். அண்ட் நான் உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சேன்றதை நீங்களும் சொல்லி காட்டியிருப்பீங்க. ஏன்னா அது மனுஷ பலவீனத்துல நம்ம கண்டிப்பா பேசுவோம். ஆனா இது ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் உள்ள ஒரு லவ்னாலுமே கண்டிப்பா நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சேன்ல, நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளவுக்கு ஏன் போறோம்? ஒரு அம்மா அப்பாவை நம்ம எடுத்துக்கிறோமே, நம்ம அம்மா அப்பாவே எடுத்துக்கிறோம். சில நேரங்கள்ல கோவத்துல அவங்களும் நம்ம மேல இருக்கிற அதை நம்மளை வந்து சொல்லி காட்டணும்ன்றது கிடையாது. சில நேரங்கள்ல அவங்களுக்கு இருக்கிற அந்த பாரத்திலே அவங்க வார்த்தைகளை விட்டுருவாங்க, உனக்காக இவ்வளவு செஞ்சனே, உன்னை இத்தனை வருஷம் இது பண்ணி படிக்க வச்சனே பண்ண வச்சனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி காட்டிடுறோம். ஆனா ஒருத்தங்க இருந்துட்டு உங்களுக்கு வந்து மோர் தேன் தட் கொடுக்கறது வாங்குறதுன்னு கிடையாது, உங்களுக்காக உயிரே கொடுத்துருக்கிறாரு. ஆனா என் வாழ்க்கையில நான் இருந்த இந்த 18 வருஷம் ஏன் இன்னைக்கு 20 வருஷம் ஆயிருச்சு, அவர் அக்செப்ட் பண்ணி அவருக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அவருக்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் கூட, இந்த நாள் வரைக்கும் கூட, இந்த நிமிஷம் வரைக்கும் கூட ஒரு நாள் கூட அவர் என்கிட்ட நான் உனக்காக உயிரை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி காட்டினதே இல்லை. நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப தெளிவா நான் லைக் அனலைஸ் பண்ணும்போது தெரியுது, ஒரு நாள் கூட ஏசப்பா நம்மள ஒரு கில்ட்ல போட்டிருக்கவே மாட்டார் தெரியுமா? கண்டிப்பா பிரதர், ஒரு கில்ட்ல அவர் நம்மள போட்டிருக்கவே மாட்டாரு. லைக் நம்ம தான் அந்த கில்ட்ல போய் விழுவோமே தவிர, அந்த பாவத்தை பண்ணிட்டு நம்ம தான் கில்ட்ல போய் விழுவோமே தவிர, நம்ம தான் ஓவர் திங்க் பண்ணிக்கணுமே தவிர. இப்பதான் நான் யோசிக்கிறேன், நம்ம கூட அவர் இன்டராக்ட் பண்ற டைம்ல நமக்கு தெரியும், லைக் அவருடைய சிலுவை பாடுகளை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு சில விஷயங்கள் செய்வாரு. ஆனா அது ரொம்ப கிளியரா இருக்கும், நம்மள அது கில்ட்ல போடாது. அவர் இஸ் a perfect parent brother. கண்டிப்பா brother, இஸ் a perfect parent. லைக் அவருடைய லவ் வந்து கில்ட்ல போடாது. லைக் someone who is hearing this, Jesus கண்டிப்பா wanna say them like, நீ என்ன நம்பி வா, உன் பழைய காயத்தை எதுவுமே காட்டி நான் உனக்கு கில்ட்ல போட மாட்டேன் அப்படின்றாருல. கண்டிப்பா பிரதர், எனக்குமே அது ரொம்ப உணர்த்தப்பட்டுச்சு. ஒருவேளை இந்த பாட்காஸ்ட் வந்து யாராவது இங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாவே சொல்ல முடியும். ஒரு நாளும் வந்து லைக் எப்படி சொல்லலாம், ஒருவேளை இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க, இது உங்களுக்காக கூட இருக்கலாம், நீங்க நினைச்சு இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணி வந்திருக்கலாம். நிறைய பேர் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்ல உங்க அம்மா அப்பா கூட உங்களை ஹர்ட் பண்ணி இருந்திருக்கலாம். சொல்லி காட்டுற அந்த இது, ஏன்னா என்னைய மாதிரி ஆட்களுக்கு சில பேர் இருந்தாங்க அப்படின்னா, சில பேர் இந்த மாதிரி பின் பாயிண்ட் பண்ணி காட்டும் பொழுது எனக்கெல்லாம் அது ரொம்பவே வலிக்கும், பயங்கர ஹர்ட் ஆகும். அண்ட் அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள ஒருத்தன் தான் நானா, நான் இன்னைக்கு நிச்சயமாவே என்னால சொல்ல முடியும், அவர் அறிஞ்சு இது வரைக்கும் எனக்கு 2 வருஷம் தான் ஆயிருக்கு. ஆனா நான் பிறந்த நாள்ல இருந்து இந்த 20 வருஷம் நாட்கள் வரைக்கும் ஒரு நாளும் அவர் என்னையும் சரி பிரதர் டிக்சனையும் சரி கில்ட்ல போட்டதே இல்லை, ஒரு நாள் கூட போட்டது இல்லை. அண்ட் ஒரு நாள் கூட அவர் நீங்க சாதாரண ஒரு
இந்த உலகம் எப்படிப்பட்ட காலகட்டத்துல இருக்குதுன்னா பிரதர், நான் உனக்காக சட்டை வாங்கி கொடுத்தனே, நான் உனக்கு வந்து நான் சமோசா வாங்கி கொடுத்தனே, அந்த 5 ரூபாய் நீ எனக்கு திருப்பி கொடுத்தியா, நான் அதை கேட்டேனா, ஆனா கேட்கல அப்படின்னு சொல்லி காட்டுற இந்த உலகத்துல ஒருத்தர் நமக்காக உயிரே கொடுத்துட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உயிரே கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பிரதர், இந்த 2 வருஷத்துல நான் தப்பு பண்ணிருப்பேனான்னு கேட்டா தப்பு பண்ணிருப்பேன். கண்டிப்பா நான் தப்பு பண்ணிருப்பேன், நீங்களும் தப்பு பண்ணிருப்பீங்க. ஆனா நான் தப்பு பண்ணாலும் பிரதர், எப்படி பிரதர் ஒருத்தரால அப்படி இருக்க முடியும்? நான் உனக்காக உயிரை கொடுத்தேன், நீ என்னடானா இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கிறியான்னு அவர் கேட்கறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனா ஒருத்தர் அப்படி இருந்தும் கூட பரவாயில்ல, நீ என்னனால என்னை காயப்படுத்து, நீ என்னனால என்னை குத்து, நீ என்னனால என்னை ஹர்ட் பண்ணு, பரவாயில்லப்பா, நான் உன்னை என்னைக்குமே நேசிக்கிறேன், அது ஒரு நாள் மாறாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லவ் வந்து இது வந்து லைக் எப்படி சொல்ல, அதான் பிரதர், இத வந்து வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இருக்காது கண்டிப்பா. பட் ரியலி லைக் இத பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் just pause this video or even close this video, run to Jesus. அவர் என்னை ஏத்துப்பாரா நீங்க ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்த காலம் போதும், just run to Jesus. That's what I just want to say. And like என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற லவ் வந்து என்ன அப்படின்னா, லைக் நான் ஏன் அவரை லவ் பண்றேன் அப்படின்னா, he loved me when I hated myself. அதுதான் வந்து என்னுடைய ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல வந்து ஜீசஸ் என்டர் பண்ணேன். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, எனக்கு ஜீசஸை பேசிக்காவே பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். அது ஏன் என்னன்னு தெரியாம பிடிக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் எங்க கிளாஸ் ரூம்ல ஒரு 6th 7th படிக்கும் போதெல்லாம் அப்பவே சும்மா நமக்குள்ள ரிலீஜியஸ் ஆர்குமெண்ட்ஸ்லாம் வரும்ல பசங்களுக்குள்ள, ஒரு இமெச்சூர் ஆர்குமெண்ட்ஸ், இவர் கடவுள் அப்படிங்கும்போது அப்பவே நான் ஜீசஸை வந்து டிஃபெண்ட் பண்ணிலாம் பேசியிருக்கேன். அந்த ஞாபகம் நானும் அதே மாதிரி தான். ஐ வாஸ் லைக், நான் ஜீசஸை வந்து ஹேட் பண்ணனு இல்லை, ஆனால் அப்படியே ஒன்று பண்ணேன். என்னுடைய ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லாம் வரும்போது ஒரு காம்படிஷனுடைய ஃபைனல் நான் செலக்ட் ஆகிட்டேன், ஸ்டேட் லெவல் ஃபைனல் செலக்ட் ஆகிட்டேன். பட் அன்னைக்கு வந்து எங்கள் பாட்டிக்கு வந்து இந்த அவங்க இறந்து 1 வருஷம் ஆனதுனால எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் கூட்டு போக முடியாத சுச்சுவேஷன், ஃபேமிலியில் ப்ரேயர் மீட்டிங்லாம் அதனால கூட்டு போகல. ஃபைனல் போன காம்படிஷன் கூட்டு போகல. அது செம்ம கடுப்பாயிடுச்சு. ஸ்கூலில் வேற எல்லா மேமும் வந்து கேட்குறாங்க, நீ போலையான்ட்டு. நான் செம்ம கடுப்பை யார்கிட்ட காட்டேன்னு தெரியாமல் நான் நேரம் ஏசப்பாக்கிட்டேன். நீங்க கடவுளே இல்லை, நான் பைபிளே படிக்க மாட்டேன், நீங்க அவ்வளவுதான், இனி உங்களுக்கு என் லைஃப்ல இடமே இல்லை, நீங்க கடவுளே இல்லை அப்படி இப்படின்ட்டு எப்போ சொன்னோமோ அப்போலேருந்து நாசமா போக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் நான் இப்பவும் சொல்லுவேன், லைக் அதுக்கு அவர் என்ன பனிஷ் பண்ணாரா? கண்டிப்பா கிடையாது. நான் அதை சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து என் வேஸை நான் செப்பரேட் பண்ணிட்டேன். அதுதான் நான் பனிஷ் ஆனதுக்கு காரணம். மற்றபடி அவர் நீ சொல்லிட்டேன்னா என்கிட்ட வந்து அவர் கடுப்பெல்லாம் காட்டல. சொல்லிட்டு அவரை விட்டு நான் ஓடிட்டேன். அதுதான் என் லைஃப்ல வந்துட்டு நான் பண்ண ஒரு பெரிய தப்பா இருந்துச்சு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் கிட்ட. ஸோ அங்க இருந்தே வந்துட்டு அதுக்கப்புறமே தெரிஞ்சது. நான் சொன்னேன்ல 10th மார்க் வேணும், மறுபடியும் நான் அவர்கிட்ட தான் போனேன். ஐ எம் சோ சாரி, நமக்குள்ள நடந்ததெல்லாம் மன்னிச்சிருங்க, அதை நம்ம நினைக்க வேணாம் அப்படின்ட்டு. ஸோ தட் டைம் ஆல்சோ காட் இஸ் குட் டு மீ. அதுக்கப்புறம் நான் திருப்பி பின்வாங்கி போனேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சேர்ந்தேன், அப்போ ஹி இஸ் குட் டு மீ. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான், இந்த காலேஜ் ஒரு 12th இருந்து நான் காலேஜ் 2nd இயர் வரதுக்குள்ள நான் எப்பவுமே சொல்றதுதான் பிரதர், லைக் என் ஸ்கூல் லைஃப் வந்து பர்ஃபெக்ட் பிரதர். லைக் என்ன சொல்ல, டு பி ஃப்ராங்க், நம்ம எதையுமே மறைக்காம சொல்லணும்னா, இந்த ஒரு 3 படம், இந்த வாரணமாயிரம் படத்துலலாம் அந்த ஹீரோவுக்கு வந்து என்ன ஒரு ஸ்கூல் லைஃப் காட்டியிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் லைஃப். அதாவது நமக்கு வந்துட்டு போற இடம்லாம் அவர் எவ்வளோ ப்ளஸ் பண்ணியிருக்காரு பாருங்களேன். என்ன நான் எப்படியாவது படித்து மார்க்கும் வாங்கிடுவேன், எங்கே போனாலும் ப்ரைஸும் வாங்கிடுவேன், 10th ஒரு லவ் வேற இருந்துச்சு. இது எல்லாம் இட்ஸ் லைக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து அப்படியே நான் காலேஜ்குள்ளே போனேன்னா கல்ச்சுரல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே கம்மி. ஸ்கூலில் 100%னா காலேஜுக்கு வந்தால் 10% தான். என்னால் வெளியில் எதுவுமே வந்து பார்ட்டிசிபேட்டும் பண்ண முடியல. நான் என்ன பண்ணாலும் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் ஒரு முடிவுக்கு வருது. எவ்ரிதிங் ஹஸ் பீன் கம்மிங் டு அன் எண்ட். ஆனால் எனக்கு தெரியும் இது எல்லாத்துக்கும் ஒரு மெயின் காரணம் எனக்குள்ளே இருந்த ஒரு பாவம் தான் அப்படின்ட்டு. ஸோ நமக்குள்ளே இருந்த ஒரு பாவம் தான் இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம்னு தெரியும். அதை விடவும் முடியல. அப்போ நான் ப்ளேம் எங்கே தூக்கி போட்டுக்குவேன்? என் மேலேயே தான் தூக்கி போட்டுக்குவேன். ஸோ என் மேலேயே நான் போட ஆரம்பிச்சேன்னா என்ன பண்ணுவேன்? என்னையே நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இட்ஸ் லைக் ஐ எம் டன் வித் மீ. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்க போகிறது இல்லை,
என் லைஃபோட எல்லா குட் ஃபேஸும் முடிஞ்சு போச்சு, ஐ எம் டன் வித் மை செல்ஃப், இதுக்கு மேலே லைஃப்பில் என்னவா நடந்துக்கணும் அப்படிங்கிற ஃபேஸில் தான் ஈ ஸ்டார்டட் லவ்விங். என்கிட்ட வந்துட்டு லைக் யூ வில் ஆல்சோ அக்செப்ட், என்கிட்ட வந்துட்டு ஏசப்பாவோட லவ்வில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, என்னோட எல்லா இம்பர்ஃபெக்ஷன்ஸும் தெரிஞ்சு ஈ ஸ்டில் பர்ஃபெக்ட்லி லவ். கண்டிப்பாக. ஸோ அந்த லவ் எனக்கு வரும்போது அதை அக்செப்ட் பண்ணுறதை விட ஒருத்தன் என்ன பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியல பிரதர். அதுதான் என்னுடைய ஃபேஸ். அதை அக்செப்ட் பண்ணுறதை விட ஐ ஹேட் நோ அதர் ஆப்ஷன். அதாவது நான் வாழ்கிறதுக்கே அதை அக்செப்ட் பண்ணாதான் முடியுங்கிற நிலைமை. ஸோ நான் கிரைஸ்டுக்குள்ளே போகும்போது நான் அப்படி தான், நான் முதல்ல சர்ச்சுக்கு போகும்போது அவ்வளோதான், இந்த மைண்ட் செட் போய் நான் வாழ்ந்தா போதும்னு போனேன். ஒரு ஹோப் கொடுத்தாரு. ஒரு ஹோப் கொடுக்கும்போது ஓகே நமக்கு திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நம்ம லைஃப்பில் திருப்பி ஷைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அங்கே ஒரு ஹோப் கொடுத்தாரு. அங்கே ஒரு ஹோப் கொடுக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸை எனக்கு மினிஸ்ட்ரி சைடில் ஓப்பன் பண்ணார். லைக் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் காஸ்பல் ரதம்லாம் எனக்கு திருப்பி ஆக்ட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. லைக் ஸ்கூலில் ஆக்ட் பண்ணவனுக்கு காலேஜில் ஒரு சின்ன ஒரு மைண்ட் பண்ணேன். அங்கேருந்து ஒரு 2 years கழிச்சு எனக்கு வந்து ஒரு ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி அகைன் வருது. ஸோ அங்கே அவருக்கு எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அது நம்ம அழகாக ஒரு நல்ல ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ அவர் உங்களை எடுத்து பயன்படுத்துறது எப்படி இருக்கு? ஐயோ, இதுக்குமே ஒரே விஷயத்துல நம்ம சொல்லி முடிச்சிடலாம். அதை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை அப்படின்னே ஏன்னா பிரதர், உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி நான் வந்து ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் வந்து அநேக விஷயங்கள் ஃபேஸ் பண்ணேன் நான் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம். அண்ட் ஸோ கண்டிப்பா லைக் எனக்கு வந்து நான் எல்லாருமே சொல்ல, எனக்கு வந்து நான் ரசிக்கப்படுறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியும் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த 1 வருஷம் இருக்கும்ல, அந்த 1 வருஷம் டைம் லைன் வந்து எனக்கு ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ். எனக்கு ரசிக்கப்பட்ட அப்புறம் வந்து அவரை தேடி அவருக்காக வந்துட்டோம் அப்படின்னாலே உபத்திரவங்கள் இருக்கும். ஏன்னா வசனமா தான் சொல்லுது கண்டிப்பா. அண்ட் அது ஓகே, அதை என்னால புரிஞ்சுக்க முடியும். போக போக நான் ஜபத்துல இருக்கும்போது எனக்கு ஆவியான உணர்த்துற காரியம் என்ன அப்படின்னா வந்து அவருக்கு தெரியும் நான் எந்த டைம்ல கரெக்டா அவர்கிட்ட வருவேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். நான் இந்த அவர் ஆல்ரெடி வந்து என்னுடைய ஃபியூச்சர் எல்லாத்தையுமே அவர் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கர்த்தர். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு தெரியும் ஓகே என்னோட 18 வயசுலதான் நான் அவர்கிட்ட வரப்போறேன்னு தெரியுது அப்படின்னா என்னுடைய 17வது வயசுல இருந்து எனக்கு ஆரம்பிச்ச எல்லாமே ஸ்ட்ரகிள்ஸ். என்னோட 17வது வயசுல பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண. பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ்னா ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஸ்கூல் டேஸ்ல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். அந்த பிலீஃப்லாம் சுத்தமாவே போயிருச்சேன். நான் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன இதுல என்ன பெரிய கொடுமை அப்படின்னா வந்து நான் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு நடந்த ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துட்டு தான் வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. லைக் இவன் தான் ரசிக்கப்பட்டுட்டானே, ஆனா இவனுக்கு எதுக்கு இன்னும் அதிகமான ஸ்ட்ரகிள்ஸ் இவன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசினாங்க. நீ இப்படி போறனாலதான், சர்ச்சுக்கு போறனாலதான் இந்த மாதிரி உனக்கு ஆகுது, உன் லைஃப்ல வந்து இந்த மாதிரி நடந்திருக்குது, நீ காலேஜ் வந்து உனக்கு காலேஜ் விஷயத்துல இந்த மாதிரி நடந்ததுமே வந்து நீ வந்து நீ வந்து இந்த மாதிரி சபைக்கு போனனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் பேசினாலும் நான் உண்மையாவே சொல்றேன், நான் பயங்கரமா ஒரு மாதிரி ஆஃப் ஆகி போய் உட்கார்ந்துருந்தேன். அதாவது போன வருஷம் ஜூலை டு ஆகஸ்ட் மாசத்துல வந்து நான் ஆஃப் ஆகி போய் உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு அந்த நாட்கள் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அப்படியே எங்க வீட்டு ஹால்ல வந்து சோஃபால நான் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு வந்து அழுக வருது, ஆனா என்னால அழ முடியல. கல் மாதிரி அப்படியே இருக்கிறேன். என் ரூம்ல வந்து எங்க அம்மா அப்பா வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் நினைச்சு, காலேஜ் இதெல்லாம் நடந்த விஷயங்கள் நினைச்சு நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு எதர்ச்சியா வந்து ஒரு வசனம் வந்துச்சு. ரொம்ப எதர்ச்சியா வந்து ஒரு வசனம் வந்துச்சு. சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வந்துச்சு. ரொம்ப எதர்ச்சியா வந்துச்சு. நான் அப்போ வந்து இருந்த அந்த டென்ஷன்ல எங்க அம்மா அப்பா உள்ள அழுதுட்டு இருக்காங்க. அந்த சத்தம் கேட்குது. என்னால அந்த டைம்ல இது என்ன வசனம் அப்படின்ற மாதிரி நான் வந்து அந்த டைம்ல அந்த வசனத்தை விட்டுட்டேன். ஆனா என்னன்னு தெரியல, என் மைண்ட்ல வந்து அந்த வசனம் ஒரு மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிப்பே இருந்துச்சு. அண்ட் அந்த வாரம் வந்து என்னால வந்து மிட்வீக் சர்வீஸ் போக முடியல. நான் அந்த மிட்வீக் சர்வீஸை வந்து ஆன்லைன்ல நான் கேட்கும் பொழுது பாஸ்டரும் அதே வசனத்தை சொல்றாங்க. இதோ கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனுக்கு தயை செய்யும் காலம் அதற்கு குறித்த நேரம் வந்ததுன்னு சொல்லும் போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே ஒரு மாதிரி
அழுதுட்டேன் நான் அந்த இடத்துல. கேட்டுட்டேன். அன்னைக்கே அந்த பாஸ்டரும் என்னை கூப்பிட்டு பேசினார். அதே நைட்டு அந்த பாஸ்டர் என்னை கூப்பிட்டு தனியாக என் கூட ½ பேசினாரு. அண்ட் நான் நிச்சயமாவே சொல்றேன், அதை கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு அந்த வார்த்தைய இது வெறும் வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுருப்பேன் அப்படின்னா இன்னைக்கு அதை என்னால சுதந்திரிச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த வார்த்தையின் மேல நான் வச்சிருந்த விசுவாசம், எனக்கு இருந்த அந்த ஃபெய்த், அந்த வார்த்தையை நான் நம்பினேன். கர்த்தர் இடத்துல பேசும்பொழுது இது எனக்கான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா கர்த்தர் தயவு செய்ய போற அந்த காலமும் அதுக்கு குறித்த நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் விசுவாசித்தேன். கர்த்தர் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, சம்பந்தமே இல்லாம இன்னொரு காலேஜ்ல, அதுவும் எந்த ஒரு டொனேஷனும் இல்லாம கர்த்தர் அங்க நான் போய் சேர எனக்கு கிருபை பாராட்டினாரு. அதே போல இருக்கிற காலேஜ்லயுமே சரி, நான் என்னை சுத்தி இருக்கிறவங்களே நான் படிக்கிறத எனக்கு கூட இருந்தவங்களுக்கு தெரியும் நான் என்னோட ஸ்கூல் டேஸ்ல எப்படி படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நான் காலேஜ்ல படிக்கிறதா இருக்கட்டும், இன்னைக்கு நான் காலேஜ்ல ஸ்கோர் பண்ற மார்க்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் கேட்டு பல பேர் வாயை திறக்கிற அளவுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டி, பல பேர் கர்த்தர் வசனத்தின் மூலமா எனக்கு சொன்னபடியே இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் மேன்மைப்படுத்துவேன்ற வசனத்தின்படியே நிச்சயமாவே சொல்றேன், இன்னைக்கு அநேகர் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மையாவே வச்சிருக்கிறார். கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். அதாவது லைக் நம்மளோட அவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு யங்ஸ்டர் லைக் நம்ம வயசு ஒரு 17 to 21 இருக்கிற ஒரு பொண்ணோ பையனோ ஏசப்பா என்னை வழி நடத்துறாரு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு ரொம்ப கிளியர் சைன் என்னன்னா, உன் கெரியர் உன் கையை மீறி போகும். உன் கெரியர் உன் கையை மீறி போகும். டிசிஷன் எல்லாம் அவர் தெளிவா எடுப்பார். இட்ஸ் பிகாஸ் அதுதான் உன் லைஃபை டிட்டர்மைன் பண்ண போது நீ அதை டிட்டர்மைன் பண்ணி சொதப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவர் அதுல ஃபுல் கண்ட்ரோல் ஒன்று எடுத்துக்குவார். ஏன்னா என் லைஃப்ல இருந்துமே அப்படிதான் பிரதர். லைக் அதாவது நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே சென்னையில தான் போய் படிக்கணும்னு பிளான் பண்ணேன். ஆனா திருநெல்வேலிக்கு மாத்தி விட்டாரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட அப்புறம் சென்னையில போய் இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு பிளான் பண்ணேன். அப்போ என் கூட தெளிவா பேசி ஆந்திரா நெல்லூருக்கு போனாரு. That was such a great decision of my life. அவ்வளோ நாலேஜ் அக்யூர் பண்ணேன். அண்ட் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு செம்ம பிளேஸாக இருந்துச்சு அது பில்ட் பண்ணிக்க. ஸோ அங்கே போனேன். அது முடிச்சுட்டு நான் ஹைதராபாத் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன் ஹையர் ஸ்டடீஸ்க்கு. திருநெல்வேலியில் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ நினச்சி அதிலே செலக்ட் ஆகி அங்கேயே போ அப்படின்ட்டார். லைக் ஸ்டில் ஐம் கோனா ஜாயின் தேர் இப்போ. ஸோ என்ன அப்படின்னா, நான் எடுத்த டிசிஷன் எல்லாத்துக்கும் அவர் டிசிஷன் கான்ட்ராடிக்டரியாக தான் இருந்துச்சு. பட் அதை நான் இப்போ ஃபாலோ பண்ணி ஸ்டில் எவ்ரிதிங் இஸ் கோயிங் வெரி ஸ்மூத். இப்போ இதுக்கப்புறமே சொன்னேன் அப்படின்னா எனக்கே ரொம்ப மியராக இருந்துச்சு. ஏன்னா ஐ விஷ் டு ஒர்க் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். பட் ஒரு டைட்டன் மாதிரியான ஒரு ஆப்டிகல்ஸில் எனக்கு வேலை கிடைக்கும் போது ஐ வாஸ் ரியலி டிஸப்பாயிண்டட் ஃபர்ஸ்ட் அவர் அங்கே போக சொல்லும் போது. பட் இப்போ தான் அதை நடத்துகிறவங்ககிட்ட பேசுகிறோம். தேவர் சேயிங் தட் ஒரு 2 years பாருப்பா, அதுக்கப்புறம் நாங்களே கட்டார் அனுப்புகிறோம் அப்படின்றாங்க, நாங்களே உன்னை அப்ராட் அனுப்புகிறோம் அப்படின்றாங்க. லைக் திங்க் அவருடைய தாட் எங்க போகுது பாருங்களேன். ஸோ இது வேர்ல்ட்லியா அவர் கைவிட மாட்டாரு, அது ரொம்ப ரொம்ப உண்மை. அதுல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, வேர்ல்ட்லியா கைவிட மாட்டாரு. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் எனக்கு தெரிஞ்சு நான்லாம் வேர்ல்ட்லியா ப்ரே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பிரதர். வாட் அபவுட் யூ? நிச்சயமா கண்டிப்பா பிரதர். அது ஆக்சுவலா ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் வித் மை ப்ரேயர்ஸ்ன்னு தான் சொல்றேன். ஏன்னா ரசிக்கப்பட்ட புதுசுல எனக்கு நான் பண்ண ப்ரேயர் எப்படி தெரியுமா இருந்துச்சு, எனக்கு என்ன பண்ணணுமோ உங்களுக்கு தெரியும் பார்த்துக்கோங்க, இவ்வளோதான் நான் எனக்காக பண்ணிக்கிற ப்ரேயராக இருக்கும். இப்போ கொஞ்சம் ட்ரையல்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு மாதிரி நிறையா புலம்புறோம். ஐ வாண்ட் கெட் பேக் டு தட்ங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ இதை தாண்டி நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு ஊழியம் ஒன்று கொடுத்துருக்காரு. லைக் நீங்கள் இப்போ ரெகபோத் ரிவைவல் நடத்துறீங்க, நம்ம பிரேக் த்ரூ மினிஸ்ட்ரீஸில் ஆரம்பித்தோம். கர்த்தர் அங்கங்கே வர்ஷிப்புக்கும் உங்களை கூப்பிடுறாரு. நம்மளை ராஜரிக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு ஆண்டவர் பைபிளில் சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு. ஸோ அந்த ராஜாவா உலகத்தில் சூப்பராக வச்சிருக்கிறாரு. அந்த ஆசாரியனா ஏசப்பா ஊழியத்தில் இடம் கொடுத்தது, அது எப்படி ஃபீல் ஆகுது, அதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு? கண்டிப்பா பிரதர், என்னோட ரியாக்ஷன் எப்படின்னா சீரியஸாவே இதுக்கு நான் எந்த அளவுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் தகுதி இல்லாதவர்ல தகுதிப்படுத்துகிறதா தான் அவருடைய கிருபை கண்டிப்பா. ஸோ எனக்கு உண்மையாவே இந்த ஒரு இடத்துல கர்த்தர் என்னைய கொண்டுட்டு நிப்பாட்டு வரா அப்படின்றத என் வாழ்க்கையில ஒரு பெரிய கிரகிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு ஒரு பெரிய உதாரணமே தான். ஏன்னா சம்பந்தமே
சம்பந்தமே இல்ல அப்படின்னா வந்து எனக்கும் இதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல. ஆக்சுவலி எனக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் இதுக்குமே வந்து சுத்தமா சம்பந்தமே இல்லை. அதாவது இப்போ ஒரு வேளை என்னோட பேரண்ட்ஸ் கூட இதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த நேரத்துல ஒண்ணு சொல்றேன். என்னை வந்து சர்ச்சுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க பிரதர். நான் ரோமன் கேத்தலிக். ஸோ என்னை கோயிலுக்கு கூட்டு போவாங்க. கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கும் போது எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. பரவாயில்ல, நான் என்னோட ஃப்ரெண்டு நேம் சொல்ல விரும்பல, ஏன்னா பரவாயில்ல, இப்போ நான் இது பேசுறது எனக்கு பிரச்சனை இல்லை. என் ஃப்ரெண்ட் நேம் சொல்ல விரும்பல. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னை போய் கோயில்ல இறக்கிட்டு எங்க அம்மா வந்து ஃப்ரண்ட்ல போயிடுவாங்க. அப்ப என்னை பின்னாடி இறக்கி விட்டுருவாங்க. அப்ப நானும் என் ஃப்ரெண்டை என்ன பண்ணுவோம், அவங்க உள்ள போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு நாங்க 2 பேரும் நேரா தூத்துக்குடியில அரேபியன் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்க போய் உட்காந்துருவோம். அங்க போய் உட்கார்ந்துட்டு ஆளுக்கு ஒரு ஷவர்மா ரோல் இல்லைன்னா ஷவர்மா பிளேட் சாப்பிட்டுட்டு, அங்க ஒரு பையன் வந்து சர்ச்ல அவன் இருப்பான், அவன் வரமாட்டேன்னு சொல்லிடுவான். அவனுக்கு கால் பண்ணி இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, கரெக்டா அது எண்ட் ஆகும் போது கரெக்டா நான் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறேன் அப்படின்னா வந்து கரெக்டா கம்யூனியன் கொடுக்க ப்ரீஸ்ட் வந்து வரும்போது கரெக்டா அப்படியே போயிட்டு அப்படியே கம்யூனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாஸ் முடிஞ்சு அப்படியே வீட்டுக்கு வந்துடும். இதுதான் என்னுடைய ஒரு லைஃப் அந்த டைம்ல. ஸோ சார் நிறைய நேரங்கள்ல நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு இந்த 2 வருஷம் நடந்தது எல்லாமே வந்து ஒரு மாதிரி என்னால இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்ல ரீவைண்ட் பண்ணி பார்த்து பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஆனா இந்த விஷயத்த என்னால வந்து பாஸ் பண்ணி பார்க்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்ல மிராக்கிளா இருக்குது. இப்போ ஒரு விஷயம் நடந்து எப்படி நடந்துச்சு இது யாருக்குமே தெரியாது. அப்படிங்கும்போது நடந்த விஷயங்களே வந்து பயங்கர மிராக்கிளா இருந்துச்சு இந்த 2 வருஷம். அண்ட் நான் ரொம்பவே லைக் எப்படி சொல்றேன், ரொம்பவே அதுக்கு வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கிறேன் ஏசப்பாக்கு. ஏன்னா அழைச்சிட்டு மட்டும் அவர் வரல, அவரோட ஊழியத்தை செய்யறதுக்கு அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்படிங்கும் போது எனக்கு அதை விட இந்த உலகத்துல எதையும் மேன்மையா கருதவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். என் வாழ்க்கையில அதை விட ஒரு மேன்மை எதையுமே கருதலை. எந்த காசோ பணமோ பொண்ணோ பொருளோ எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் விட மேன்மை அவருடைய ஊழியத்தை செய்ய அவர் நம்மளை அழைச்சிருக்கிறாருங்கும் போது அதுதான் மேன்மை. ஆக்சுவலா நம்மள வெளியில இருந்து பாக்குற நம்மளோட லைக் இப்போ நம்மலாம் காலேஜில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கூட க்ளோஸாக இருக்கிற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட ஸ்கூல் சீனியர்ஸு ஜூனியர்ஸு, இப்படி எல்லாருமே நம்மளை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க, எப்பட்றா நீ இப்படி மாறின, நீ மாறினதை நம்பவே முடியல அப்படின்பாங்க. உண்மை என்னன்னா நாங்கள் எப்படி மாறினோங்கிறத எங்களாலே நம்ப முடியலைங்கிறதா உண்மை. அது எங்களுக்கே அதாவது எப்பவுமே நான் இதை சொல்லுவேன், எல்லாருமே வந்து ஏசப்பா வந்து பைபிள்ல இந்த அற்புதம் பண்ணாரு, இந்த அதிசயம் பண்ணாரு, 12 வருஷம் பெரும்பாடுல சிறிய குணமாக்குனாரு, கண்ணு தெரியாதவனை குணமாக்குனாரு, காணாவூர்ல வந்துட்டு தண்ணியை திராட்சரசமா மாத்தினாரு, தண்ணி மேல நடந்தாரு, இதெல்லாம் பெரிய அற்புதம் தான். பட் உண்மையிலேயே பெரிய அற்புதம் அவர் என்ன இன்னைக்கு மாத்தி இருக்கிறாரு தெரியுமா? அதுதான் வந்துட்டு இதுல இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். எனக்கு இதுல இன்னும் என்ன எனக்கு வந்து நான் அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சிரிக்கிறதா சிரிச்சுட்டே நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றதானே எனக்கு தெரியாது. என்னோட அதாவது என் வாழ்க்கைய நான் இன்னைக்கு மாறி இருக்கிறேன்ல, இப்படி மாறி இருக்கிற இது வந்து கர்த்தர் ஊழியத்துக்குள்ள நடத்துற அந்த ஆரம்ப நாட்கள், அதாவது அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல நான் அதாவது எனக்கு சுவிசேஷம் கூட சொல்ல தெரியாது. நான் சும்மா நான் இப்படி இருந்தேன். உங்களுக்கே தெரியுமா, எங்க ஸ்கூல் சீனியர், அதாவது என் கசின், அவரு இப்படி எனக்கும் அவருக்கும் ஒரு 2 years டிஃபரன்ஸ். அவரு ஒரு நாள் நான் படிச்சுட்டு இருந்த காலேஜுக்கு வந்தாரு. அவர் கூட நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு 2-3 hours எங்களுக்கு கிடைச்சிச்சு. அவர்கிட்ட சும்மா பேசுற மாதிரி தான், அவர் என்னல ஏல வாழன்னு போட்டு பேசிட்டு இந்த மாதிரி நார்மலா தான் அவர்கிட்ட பேசிட்டு நான் சொன்னேன், நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியுங்களா, இப்ப பாரு நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா சொன்னேன் பிரதர். ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், நான் சும்மா சொன்னனால நான் என்னையே இப்படி மாத்தி இருக்கிறாரு. அப்படி இருக்கும் போது எப்படி அவர் எப்படி என்னைய மாத்தாம இருப்பாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் சொன்னேன். அந்த அண்ணன், அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அவங்க சித்தி 2 பசங்க, அவங்க அண்ணன், இவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து மாறி இருக்கிறாங்க. அதான் ஆல்மோஸ்ட் அந்த ஒருத்தன்ட்ட நான் சொன்னேன். அங்க சொன்னது இப்ப நான் சொன்ன விஷயத்த கூட அவங்க எப்படி போய் அவங்க கிட்ட போய் கன்வே பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், சும்மா நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு அதுவும் கிரியை செஞ்சிருக்குது. அப்படின்னா வந்து அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதுன்னு பாக்கணும். அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்ட்டு.
லைக் நானுமே வந்து இதை ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப நிறைய நேரம் நான் கன்சர்ன்டாக, நான் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டடாக ஏதாவது ஒன்று பண்ணுவேன், சுத்தமாக வேலைக்கு ஆகாது. ஆனால் நான் உண்மையிலே ரொம்ப யதார்த்தமாக யார்கிட்டயாவது பேசியிருப்பேன், யதார்த்தமாக யார்கிட்டயாவது சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல அவர் அவ்வளோ அழகாக வந்து வேலை பார்ப்பார். அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா, நம்ம ரொம்ப கன்ஸ்ட்ரக்டடாக பண்ணும்போது நம்மளுடைய நாலேஜை போட்டு பண்ணிடுறோம். இது நமக்கு இல்லை, பவுலுக்கே நடந்திருக்கு. கண்டிப்பா நம்ம நாலேஜை போட்டு பண்ணும்போது ஒன்றுமே ஆகாது. பட் வென் ரியலி த ஹோலி ஸ்பிரிட் ஆக்ட்ஸ் த்ரூ அஸ், அப்போ தான் வந்துட்டு அவர் நடத்துகிறார். ஸோ இந்த கேஸில் நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி தான், இது எனக்கே பெரிய அற்புதம் தான். ஏன்னா லைக் பேசிக்காக எனக்கு அதாவது நான் சர்ச் கொயரில் கூட சேரக்கூடாதுன்னு இருந்தேன். நான் சர்ச் கொயரில் கூட சேரக்கூடாதுன்னு இருந்தேன். இப்போ வர நான் கொயர்லையும் இல்லை. ஸோ நான் அந்த அளவுக்கு இருந்தப்போ எங்கள் மேம் ஒருத்தங்க இருக்கிறாங்க, மனோகரி மேம் அப்படின்ட்டு. அவங்க தான் ட்ராமாலாம் எடுப்பாங்க. அப்போது ஒரு ஆட் மேடுக்கு நம்ம ஜேசி காம்படிஷனில் தான் ஒரு ஆட் மேட் காம்படிஷனுக்கு நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் எங்கள் டீமுக்கு. அப்போ நல்லா கோட்டுலாம் போட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு. அது பார்க்கும்போது ஏதோ பிரசங்கம் பண்ணுற மாதிரியே இருக்கும் பிரதர். சரிங்களா? அண்ட் அதே மேம் தான் ஒரு 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 வருஷம் கழிச்சு சொல்றாங்க, நான் ஒரு காம்படிஷனுக்காக ஸ்டோரி டெல்லிங் சொல்றேன். ஸோ அந்த மேம் அதை பார்த்துட்டும் சொல்றாங்க. அந்த மேம் தான் அதை பார்த்துட்டு சொன்னாங்க, லைக் நீ அப்பவே வந்து ஒரு ப்ரீச்சர் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ரெண்டாவது நான் அந்த ஸ்டோரி சொன்ன விதத்தை பார்த்து சொல்றாங்க, இதுலயுமே வந்துட்டு நீ ப்ரீச் பண்ற ஸ்டைல் மாதிரியே இருக்குது, ஒரு பாஸ்டர் ப்ரீச் பண்ற ஸ்டைல் மாதிரியே இருக்குது அப்படின்னு. நான்லாம் சிரிச்சுட்டு விட்டேன். அதெல்லாம் வாழ்க்கையில வாய்ப்பே இல்லை. நம்ம என்ன நிலைமையில இருக்கோம் நமக்கு தான் தெரியும், நம்ம எப்படி அங்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்ட்டு. பட் அங்கிருந்து இப்ப பாருங்களேன், லிட்டரலா வாரம் வாரம் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். ஆமா, ரொம்ப பிரதர், வாரம் வாரம் 4 நாள். ஸோ அதை யோசிச்சு பார்க்கும்போது என்னன்னா, we are undeserving for that, he only selects. அதுதான் நாங்க இதை பண்றோம் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, நாங்க சொன்னோம் தெரியுமா, அந்த ஒன் சைட் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்புறம் இப்போ எங்களுக்கும் ஜீசஸ்க்கும் நல்ல ஒரு டபுள் சைட் லவ் இருக்கு தெரியுமா. அதை எங்களால் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்காமல் இருக்கவே முடியாது. லைக் ஒன்றும் இல்லை பிரதர், இப்போ வந்துட்டு நம்ம சொல்கிறோம்ல, பேக் டு விராட் கோலிக்கு போய் நம்ம அங்கேருந்து முடிச்சிடலாம். இப்போ கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு விராட் கோலி செஞ்சுரி போட்டாருப்பா, இன்னைக்கு இந்த விராட் கோலியோட இந்த ஒரு ஷாட்டை நீ பார்த்தியா, இந்த இடத்துல அவர் பண்ண செலிப்ரேஷனை நீ பார்த்தியா. கண்டிப்பாக ஒரு 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 மனுஷனுக்கே நம்ம இப்படி வந்துட்டு அந்த மனுஷனை பற்றி அடுத்த ஆள்கிட்ட சொல்லும்போது நம்ம ப்ரீச் பண்ணுறோம்ல. விராட் கோலி does nothing for you, அதுதான் உண்மை. he does for the nation, he does for the country, he does for என்ன சொல்ல franchisee, அதெல்லாம் இருக்கட்டும், அது உனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். பட் பர்சனலா உனக்கு அவர் எதுவுமே பண்ணல. பட் ஜீசஸ் உனக்கு பர்சனலா ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, எங்களுக்கு பர்சனலா ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்ல, இப்போ நான் வந்துட்டு விராட் கோலிக்கு ஒரு மேனேஜரா இருக்கிறேன்னா எனக்கும் விராட் கோலிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து விராட் கோலி கூட உனக்கு கொடுக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. நான் மிஞ்சி போனா உன்னை ஒரு போட்டோ எடுக்க வைக்கலாம், ஆட்டோகிராஃப் எடுக்க வைக்கலாம், கரெக்டா பிரதர்? கண்டிப்பா. பட் என்னால அதே ரிலேஷன்ஷிப்பை உனக்கு கொடுக்க முடியாது. பட் ஜீசஸோட என்னால முடியும். என்ன சொல்ல, என்னை விட நீ ஜீசஸ் கிட்ட க்ளோஸ் ஆகலாம், அதை என்னால உனக்கு தர முடியும். அதுதான் வந்துட்டு நானா இருக்கட்டும், ஃபிகோ பிரதரா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாக்குற ஒவ்வொரு கிறிஸ்டியன் கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கட்டும், அவங்க அந்த கண்டென்ட்ஸை போட காரணம். நீங்க உங்க லைஃப்ல, நான் சொன்னேன்ல, இந்த ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ்ல இருக்கிற ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறான்ல, அவனை நீங்க பாக்குறீங்க, அவன் பியர்டா தெரியுறான், இல்ல அவன் உங்ககிட்ட கிரைஸ்ட எடுத்துட்டு வந்து அப்ரோச் பண்றான்னா அதுக்கு காரணம் இதுதான். எங்க 2 பேருக்கு பண்ணது, உங்ககிட்ட சொல்ற பர்சன் அவங்க லைஃப்ல பண்ணது இஸ் வெரி வெரி பாசிபிள் இன் யோர் லைஃப் த்ரூ ஜீசஸ் அலோன். ஸோ அந்த வழியை தான் நான் உங்களுக்கு காட்ட வரோம். அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஒரு பாட்காஸ்ட்னா பிரதர். கண்டிப்பா பிரதர். ஸோ நம்ம வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல நம்மளோட ஏஜஸை மென்ஷன் பண்ணுவோம், கரெக்டா? ஆமா. இப்போ ஆக்சுவலா நீங்க என்ன வயசு? நான் 20 பிரதர். 20, நான் 21. நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டது 18லயா? நான் 18ல பிரதர். ஐ திங்க் நான் ரட்சிக்கப்பட்டது 19ல. ஸோ வெளியிலேருந்து பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு அது அவங்க தப்பும் கிடையாது. நம்ம இப்போ ஒரு பாஸ்டரே நம்ம போய் பார்த்தோம், ஒரு பெரியவங்களை நம்ம போய் பார்த்தோம்னா லைக் லிட்ரலாக நம்மளெல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்கல்ல, தம்பி உன்னை இந்த வயசுலேயே ஏசப்பா தெரிந்து கொண்டு இருக்கிறாரு, ரச்சித்திருக்கிறாரு, உன்னை வச்சு பெரிய காரியம் பண்ணுவாருப்பா அப்படின்ட்டு. பட் உண்மை என்ன அப்படின்ட்டு எங்களுக்கு தான் தெரியும். இதை நான் ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ண வரேன். அதாவது எங்க லைஃபோடைய மினிமம் லிமிட்ல நாங்க ரசிக்கப்படலை.
17 வயசுலேருந்து இவன் ரட்சிப்பை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஏசப்பா எங்களுக்கு வைக்கல. எங்கள் லைஃபோடைய மேக்ஸிமம் லிமிட்டே 18-19 தான். இங்கேருந்து ஒரு 4 வருஷம் நாங்கள் ஏசப்பாவை தெரியாமல் இருந்திருந்தோம், ஏற்றுக்காமல் இருந்திருந்தோம்னா ஜென்மத்துக்கும் அவர்கிட்ட திருப்பி வர முடியாத ஒரு நிலைமைக்கு போயிருக்கும். ஃபார் ஷூர். இது ஏன் அப்படின்னா, எனக்கு எப்பவுமே இந்த ஒரு பைபிள் வசனம் கரெக்டாக இந்த ஒரு இன்சிடென்ட் நினைவு வந்துட்டே இருக்கும் சார். சர்ப்பம் வந்துட்டு ஏவாளை தான் பழம் சாப்பிட சொல்லும், ஆனா ஏவாள் தான் போயிட்டு ஆதாம் கிட்ட பழத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த சர்ப்பம் வந்து சொல்லியிருக்காது ஏவாள்கிட்ட நீ போய் பழத்தை கொடு அப்படின்ட்டு. ஆனா ஏவாளா கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம பாவம். அது இன்னைக்கு நம்ம ஒரு ஃபார்ம்ல அதை பார்த்துட்டு இருப்போம், இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சிவியாரிட்டியில அதை நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு போச்சு, கொஞ்சம் மாசம் கழிச்சு போச்சு, கொஞ்சம் நாள் கழிச்சு போச்சு அப்படின்னா அது நம்மளை என்ன பண்ண வச்சுக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா ஏசப்பாக்கு தெரியும். ஒரு 3-4 வருஷம் தாண்டி இருந்தா கண்டிப்பா ஒரு டிக்சனையும் அவர் காப்பாத்தி இருப்பாரு. ஆனா அதுதான் பிரதர், அவரோடது டாக்ஸிக் லவ் கிடையாது, அவரோடது ஒரு சூப்பரான ஒன் சைடு லவ். ஸோ அவர் வந்து காலம் பூரா பின்னாடியே வந்துட்டு இருந்திருப்பாரு. ஆனா அவரால் பிடிக்க முடியாத நிலைமையில நம்ம போய் நரகத்துல வந்திருப்போம். பட் பை ஹிஸ் கிரேஸ் ரொம்ப அந்த ஒரு என்கவுண்டரா இருக்கட்டும், எல்லாமா இருக்கட்டும். ஸோ எங்களுக்கு ஆண்டவர் வச்ச மேக்ஸிமம் லிமிட் எங்களோட 18 and 19 இயர்ஸ். இன்னைக்கு உங்களுடைய லிமிட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா ஏசப்பா இவ்வளோ நேரம் நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பாரு. இவ்வளோ நேரம் சொல்றத விட உங்க வாழ்க்கையோட பல வருஷமா பேசியிருப்பாரு, பல மாசமா பேசியிருப்பாரு. அண்ட் இட்ஸ் டைம் டு ரிப்பெண்ட், மனம் திரும்புதலுக்கான நேரம். கரெக்ட் தானே பிரதர்? ஸோ அல்டிமேட்லி இதோட பர்பஸ் இதுதான். என்ன நம்ம வந்துட்டு வேற எங்கேயுமே இதை வந்து முடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் பண்றோம். கர்த்தர் ரொம்ப அழகா இதை எங்க முடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு, மனம் திரும்புதல். கரெக்ட் தானே? ஏன்னா முதல்ல வந்து யோவான் ஸ்நானகனும் சரி ஏசப்பாவும் சரி சொல்லும் போது ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. கரெக்ட் தானே பிரதர்? ஆமா பிரதர். ஸோ அதுதான் நாங்களும் சொல்றோம். ஸோ ஜீசஸ் இஸ் கோனா கம் சூன். அதை பத்தி நீங்க ஒரு 2 வார்த்தை ஏசப்பா திருப்பி வரதை பத்தி நீங்க பேசிட்டு மனம் திரும்புறதுக்கான ஒரு ஜபம், சின்ன ஜபம் பண்ணிட்டு நம்ம இதை முடிச்சிடலாம் பிரதர். அதான் பிரதர் ரொம்பவே அழகா. இதோட கடைசியா இந்த காஸ்பல்ல ஸ்டார்ட் பண்ணி கடைசியா இது வந்து நமக்கு வந்து அந்த நிக்கிற அந்த பிளேஸ் வந்து என்ன அப்படின்னா மனம் திரும்புதல். ஸோ கண்டிப்பாவே வந்து அந்த ஒரு மனம் திரும்புதல் வந்து அந்த பர்ஃபெக்ட் டைம்ல அது எல்லாருக்குமே அது பர்ஃபெக்ட் டைம்ல இருக்கணும் ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா வந்து நிறைய இடங்கள்ல வந்து லைஃப்ல நமக்கு வந்து அதுக்கான சான்ஸ் இருந்திருக்கும், நிறைய சான்ஸ் இருந்திருக்கும். ஏன் இப்போ ஷார்ட்டாவே சொல்லணும் அப்படின்னா, ஈவன் இப்போ இத்தனை வருஷமா ஏசப்பா உங்ககிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பாட்காஸ்ட்ல இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்க எல்லார்கிட்டையுமே நீங்க பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இத்தனை வருஷம் ஏசப்பா வந்து ஒவ்வொன்னா பேசிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட இடைப்பட நினைச்சிருப்பாங்க. அவருக்குள்ள உங்களை கொண்டுட்டு வர அவர் எவ்வளவோ முயற்சி செஞ்சிருப்பாங்க. அது உங்களுக்குமே பியூரா தெரிஞ்சிருக்கும். சில நேரங்கள்ல நம்ம அதை தெரியாத மாதிரி நினைச்சுப்போம், இல்லைன்னா நடிச்சுப்போம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, சில நேரங்கள்ல வந்து பரவாயில்ல அதுக்கு இன்னும் நாள் இருக்குதுல்ல, இன்னைக்கு நான் இதை செய்ய போறேன், இன்னைக்கு ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னா வந்து பரவாயில்ல அதை நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு இதுனா இந்த தப்ப பரவாயில்லை தானே கடைசியா செய்ய போறோம், இன்னும் ஒரே ஒரு தடவை செஞ்சுட்டு அடுத்த தடவையில இருந்து இதை செய்யாம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி போடுற ஒவ்வொரு நாட்களுமே வந்து லைக் எப்படி சொல்ல, நம்ம அந்த மனம் திரும்புதல்ல இருந்து நம்மளே தள்ளி போறோம். நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம நினைச்சிடுறோம் லைக் சில நேரங்கள்ல அந்த பிளேமை தூக்கி ஏசப்பா மேல வச்சிடுறோம். சில நேரங்கள்ல அவர் தான் வந்து அவர் வந்து என்ன இது பண்ணவே மாட்டேங்கிறாரு, நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு அவர் எனக்கு பதிலளிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல நம்ம நினைச்சிடுறோம். ஆனா ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிற மாட்டேங்கிறோம், எத்தனை தடவை அவர் நம்ம கிட்ட வரும்போது நம்ம சான்ஸ் கேட்டுட்டு மட்டுமே விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக நேரங்கள்ல நினைக்க மறந்துடுறோம். ஆனா நிறைய நேரங்கள்ல அவர் நம்ம கிட்ட ஒவ்வொரு தடவையும் நிறைய விஷயங்களை கொண்டு பேச வரும் பொழுதெல்லாம் நம்ம அவர்கிட்ட சான்ஸ் கேட்டு இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு நான் நாளையில இருந்து இப்படி செஞ்சுக்கிடுவேன், நான் அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை நாளைக்கு இப்ப இந்த நேரத்துல நாங்க சொல்லும் போது மட்டும் பிரதர் இப்போ சொல்லும் போது மட்டும் எஃபெக்டிவா சொன்னாங்க பிரதர், மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வருகை அவர் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபெக்டிவா சொன்னாங்க பிரதர். எஃபெக்டிவா சொல்லும் போது எனக்கே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. ஒருவேளை இதை கேட்டீங்க அப்படின்னா இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கும்
பிரதர் சொல்லியிருக்கிற அந்த டைம்ல உங்களுக்கு அந்த ஸ்பார்க் இருக்கலாம். அண்ட் இந்த பாட்காஸ்ட்டை நீங்க கேட்டு முடிச்ச ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா 15 மினிட்ஸ் இல்லைன்னா 1 hour இல்லைன்னா இந்த டே ஃபுல்லாவே கூட நீங்க அதை போட்டு யோசிக்கலாம். இன்னைக்கு அதில் பேசினாங்களே, நான் மனம் திரும்பி ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப்பை நான் லீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்படி நாங்களுமே நினைச்சிருக்கிறோம் நிறைய தடவை. ஆனா அதை மேற்கொள்றதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா நிறைய நேரங்கள்ல தவறு இருக்கிறோம். ஆனா நான் நிச்சயமாவே சொல்றேன், இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்டை கேட்டு முடிக்கும் போது தயவு செஞ்சு இது நாள் வரைக்கும் நீங்க கேட்ட மாதிரி அந்த டைம்ல மட்டும் அந்த ஸ்பார்க் இருந்துட்டு தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க. அந்த இதை பரவாயில்ல, நான் நாளையில இருந்து இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமான நாளாக அவர் அமைத்து கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளுமே, நாளைக்கு ஒரு நாள் இருக்குமா நமக்கு அப்படின்றதே வந்து அது அவரோட கரத்துல தான் இருக்குது. அவரோட கிருபை, அவருடைய அனுகிரகம் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தா மட்டும்தான் அப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த நிமிஷம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சொல்றேன், இந்த நிமிஷமே நீங்க மனம் மாறுங்க. நிச்சயமாவே சொல்றேன், மனம் மாறுங்க, கர்த்தருக்குள்ள திரும்புங்க. அவர்கிட்ட நீங்க வந்து ரொம்ப போய் உட்கார்ந்து நீங்க நினைக்கலாம், நான் பிரதர் அவர் வந்து என்னோட பாவங்களை வந்து மன்னிப்பாரா பிரதர், அவர் வந்து என்னோட, நீங்க வந்து ஒருவேளை இதை வந்து ஒரு நான் கிறிஸ்டியனா கூட நீங்க இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கும் ஏசப்பா வந்து எனக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாது, என்னுடைய பாவங்களை வந்து அவர் மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் நிச்சயமாவே சொல்றேன் உங்களுக்கு, நமக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவருடைய வருகைக்கு முன்னாடி இந்த உலகம் பயங்கர பாவத்தினால நிரம்பி இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ரத்தத்தினால அவர் நம்மளை மீட்டு இன்னைக்கு அவர் நம்மளை மன்னிச்சு. ஈவன் ஒரு சின்ன இன்சிடென்ட் கூட உங்களுக்கு நான் சொல்றேன். சங்கீதக்காரர் தாவீதே எடுத்துக்கிடுவோம், அவரும் அநேக பாவங்கள் செஞ்சிருக்கிறார். ஆனா அவருடைய பாவங்களுக்கும் மன்னிப்பு இருந்திருக்குது. அப்படின்னா உங்களுக்காக எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வந்து அவர் மரித்து அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறார். நான் வசனம் கூட அப்படிதான் சொல்லுது, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எதனால இல்ல, அவருடைய இரத்தத்தினாலதான் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்படின்னா அப்படி இருந்த பாவங்கள் செஞ்சாரு, அப்படி இருந்த நம்ம வேதத்துல பாக்குற அநேகருக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்குது. அப்படின்னா நான் நிச்சயமாகவே சொல்றேன், நம்ம ஆராதிக்கிற கர்த்தர், நம்ம ஆராதிக்கிற அந்த ஜீசஸ் என்கிறவர் வந்து ரொம்ப 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 இரக்கம் உள்ளவர். அவர் வந்து ரொம்ப ரொம்ப இரக்கம் உள்ளவர். நான் நிச்சயமாவே சொல்றேன், இன்னைக்கு நீங்க போய் அவர்கிட்ட, நீங்க ஒருவேளை உங்களுக்கு ஜீசஸ் யாருன்னே தெரியாம இருந்திருந்தா கூட நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஜீசஸ் எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது ஜீசஸ், ஆனா என் கூட நீங்க பேசுங்க, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குது, எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருக்குது ஜீசஸ், என் கூட நீங்க பேசுங்க ஜீசஸ், எனக்கு நீங்க வேணும், எனக்கு உங்களோட அன்பு வேணும், நீங்க என்ன நேசிக்கிறீங்க, எனக்கு இப்பதான் புரியுது ஜீசஸ், என் கூட நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு இந்த நிமிஷத்துல எதுக்குமே யோசிக்காம, நாளைக்கு எல்லாம் அடுத்த நிமிஷம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த டைம்ல வெளியே கூப்பிட்டு இருக்கலாம், இல்லைன்னா நீங்க இங்க வெளியே போற மாதிரி இருக்கலாம், அது எல்லாமே பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த நிமிஷத்துல நீங்க எடுக்க போற அந்த டெசிஷன் தான் உங்களுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க நிமித்தம் உங்களுடைய ஜெனரேஷன்ஸ்க்குமே அது வரப்போகுது. இன்னைக்கு நீங்க எடுக்கிற அந்த ஒரு டெசிஷன். ஸோ நீங்க சூஸ் பண்ணுங்க இந்த நேரத்துல. ஸோ எல்லாருமே நம்ம வந்து ஜப வேலைக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். ஃபார் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் நான் கிறிஸ்டியன்ஸ், வார்த்தை கர்த்தருடைய வேதத்துல வந்து தியானமா இருங்க. இது மேபி இந்த டாபிக் irrelevant இருந்தா கூட என்கிட்ட ஆவியானவர் இடைப்பட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு ஜபத்துக்கு நான் கடந்து செல்ல போகிறேன். கர்த்தருடைய வேதத்துல பைபிள், கர்த்தருடைய வார்த்தைய டெய்லி வாசிங்க, டெய்லி தியானிங்க, வாசிக்காதீங்க, ரீட் பண்ணாதீங்க. ரீட் பண்றதுக்கும் மெடிடேட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ வந்து கர்த்தருடைய வார்த்தையை டெய்லி மெடிடேட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வசனம் சொல்லுது, லைக் ஸ்தோத்திரம். சோ கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு வசனம் சொல்லுது. சோ யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன், யார் பிளஸ்ட் அப்படின்னா வந்து அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஆனா அதே போல விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர் அவர். விதைக்கிறவனுக்கு விதை. ஸோ
ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த வார்த்தையை வந்து என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு லைக் எப்படி சொல்ல, புசிக்கிறவனுக்கு ஆகாரம் மாதிரி எடுத்துடாதீங்க. அந்த நேரத்துல அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது, இந்த வார்த்தை ஏசப்பா எனக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் அநேகர் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, நிறைய பேரு, நான் இன்னைக்கு பைபிளை ஓபன் பண்ண பிரதர், ரேண்டமா ஒரு வசனம் வந்துச்சு, அந்த வசனத்தை நான் வாசிச்சேன், அது எனக்கான வசனம் நான் எடுத்துட்டு நான் அவ்வளவுதான் பிரதர் பைபிளை மூடி வச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்காதீங்க. ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது அது உங்களுக்கு புசிக்கிறவனுக்கு ஆகாரமா மாறி போயிடும். புசிக்கிறவனுக்கு ஆகாரம்னு வசனம் எதை சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு இந்த நிமிஷத்துல உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா, நீங்க இப்ப சாப்பிட, இப்ப உங்க கையில வந்து கர்த்தர் ஒரு விதையை கொடுத்திருக்கிறாரு, ஒரு நல்ல விதையை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, அந்த நேரத்துல நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையை அந்த நேரத்துல நீங்க சும்மா எதையும் யோசிக்காம சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த நேரத்துல அது உங்களுக்கு அந்த டைமுக்கு மட்டும் பசி ஆற்றிட்டு போயிடும். ஆனா அப்படி இல்லாம நீங்க விதைக்கிறவனுக்கு விதையா அந்த விதையை நீங்க எடுத்து அதை போய் நீங்க விதைச்சிங்க அப்படின்னா, அந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, இனி வரப்போற எல்லா நாட்களிலும், அதாவது உங்களுடைய மரண பரியந்தம் அது உங்களுக்கு உணவு கொடுக்கும். அந்த விதை ஒரு மரம், ஒரு செடியா மாறி, அந்த செடி ஒரு மரமா மாறி அதுல இருக்கிற கனிகளை கொண்டு நீங்க புசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாரு. கர்த்தருடைய வேதத்தை வந்து விதைக்கிறவனுக்கு விதையா எடுத்துக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, ரீட் பண்ணும் பொழுது, அதை விதைக்கிறவனுக்கு விதையா எடுத்து ஒரு வசனம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதை ஒவ்வொரு நாளுமே அதை சொல்லுங்க. அந்த வசனத்தை சொல்லுங்க, இது எனக்கான வசனம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா பைபிளை ஓபன் பண்ணி வசனம் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்காதீங்க. தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்துல தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் அவருடைய வேதத்துல நீங்க தியானமா இருங்க. அண்ட் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவாரேமே. நம்ம எல்லாருமே ஜெபத்திற்குள்ள கடந்து செல்ல போகிறோம். கண்களை மூடி எல்லாருமே இந்த நேரத்துல பிரைஸ் ஜீசஸ், பிரைஸ் ஜீசஸ், எல்லாருமே உங்களை நம்மளே இந்த நேரத்துல ஒப்பு கொடுப்போம். அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா எல்லாருமே. ஏசப்பா என்னையே நான் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்களேன் எல்லாருமே. ஏசப்பா என்ன நான் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. இந்த நேரத்துல அப்பா என்னையே முற்றிலுமா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறாப்பா. அப்பா இவ்வளவு நேரம் தகப்பனே அப்பா இந்த பாட்காஸ்ட தகப்பனே நாங்க செய்ய நீங்க கிருபை பாராட்டி இருக்கிறீங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்க கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இவ்வளவு நேரம் எங்களை முற்றிலுமாய் மறைத்து தகப்பனே அப்பா நாங்க பேச நீங்க கிருபை பாராட்டி இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த ஒரு இடத்துலயும் தகப்பனே எங்களுடைய மாம்சம் வெளிப்படாதபடிக்கு தகப்பனே, எங்களுடைய சுயம் வெளிப்படாதபடிக்கு நீங்க பாதுகாத்து கொண்டீங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. அப்பா அதே போல தகப்பனே இந்த பாட்காஸ்ட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே அப்பா நீங்க தொடுங்க. இந்த வேலையில இந்த பாட்காஸ்ட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க தகப்பனே. ஒவ்வொருவரோடையும் நீங்க பேசுங்க ராஜா. ஒவ்வொருவரோடையும் நீங்க இடைப்படுங்க தகப்பனே இந்த வேலையில தகப்பனே அப்பா. அப்பா அவங்களுடைய அன்பை உணர்ந்து தகப்பனே அப்பா, உங்களுடைய அன்பை உணர்ந்தவர்களை தகப்பனே அப்பா உமக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை வாழ அவர்கள் அர்ப்பணிக்க நீங்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே அப்பா. உமக்கென்று தகப்பனே அப்பா வாழ நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா வசனம் சொல்கிறது போல தகப்பனே அப்பா, அப்பா நீங்க உங்களுடைய மரணத்தினாலே தகப்பனே அப்பா உமக்கு சத்துருக்களா இருக்கும் பொழுதே தகப்பனே அப்பா உங்களுடைய ரத்தத்தை கொடுத்து எங்களை நீங்க நீதிமான் ஆக்கிட்டீங்களே தகப்பனே அப்பா. இந்த வேலையிலையும் கூட தகப்பனே அப்பா நாங்க செய்த எல்லா தவறுகளுக்காகவும் தகப்பனே அப்பா மனம் வருந்துகிறோம். நாங்க செய்த எல்லா பாவங்களுக்காகவும் மனம் வருந்துகிறோம் தகப்பனே அப்பா. அப்பா உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால தகப்பனே அப்பா எங்களை கழுவுங்க. எல்லாருமே சொல்லுவோம் அப்பா உங்க பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழுவுங்க. நீங்க யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவர்கிட்ட இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க சொல்லுங்க. ஏசப்பா உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால என்ன கழுவுங்க தகப்பனே. உங்க பரிசுத்த ரத்தத்தினால நான் கழுவப்படணும் ராஜா. நான் கழுவப்படணும் தகப்பனேப்பா. அப்பொழுதுதான் நான் நீதிமான் ஆக்கப்படுவேன் அப்பா. ஏன்னா நீங்க சொல்லி இருக்கிறீங்களே தகப்பனேப்பா உங்களுடைய ரத்தத்தினாலதான் நாங்க நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம்னு. அப்ப அதே போல உங்க பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழுவுங்க தகப்பனேப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனேப்பா உங்க பரிசுத்த ரத்தத்தினால நீங்க கழுவுங்க தகப்பனேப்பா. அது நீதிமான் ஆக்கப்பட்ட தகப்பனேப்பா உமக்குகுந்த ஒரு வாழ்க்கையை வாழ தகப்பனே நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. உமக்குகுந்த ஒரு வாழ்க்கையை வாழ தகப்பனேப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க. உமக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ தகப்பனேப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இவர்களை நிமித்தம் தகப்பனேப்பா இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிமித்த தகப்பனேப்பா இன்னும் அநேகரை நீங்க தொடுங்க, இன்னும் அநேகரை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனேப்பா. நீங்க வழி நடத்துங்க ராஜா. எல்லா துதிகான மகிமையும் என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்துக்கு மாத்திரம் செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.